வணக்கம் நண்பர்களே. யூனிட் 2ஓட 15th கிளாஸ் கடைசி கிளாஸ்ல வந்து பார்லிமெண்ட் வெர்சஸ் தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதோட செகண்ட் கிளாஸ் தான் இன்னைக்கு. கடைசி கிளாஸ்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் பார்லிமெண்ட், லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்டோட குவாலிஃபிகேஷன், கடைசி கிளாஸ்ல தகுதிகளை பத்தி ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் தகுதிகள் இருந்தா அவங்க எம்பி ஆக முடியும், எம்பி எலெக்ஷன் நிற்க முடியும். அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இந்த நாடாளுமன்ற சட்டம் மூலயமா என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் தகுதிகள் இருக்குன்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு கிளாஸ் வந்து தகுதி நீக்கத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி அந்த தகுதி நீக்கம் வந்து பார்லிமெண்ட் வெர்சஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட் வெர்சஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு இந்த ஆர்டிகல் 101வது ஆர்டிகல் தான் வந்து வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ், எப்பப்பெல்லாம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரோட பதவி காலி ஆகும்ன்றது 101வது ஆர்டிகல். அதே மாதிரி சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு 190, இதே மாதிரி 102, 191 இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் கம்பேர் பண்ணி தான் நம்ம நடத்த போறோம். ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கீழே 4 கேட்டகிரி கீழே ஒரு பதவி காலி ஆகும். 4 கேட்டகிரி பதவி காலி ஆகும். ஃபர்ஸ்ட் கேட்டகிரி எப்ப அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகிரி வந்து ரெசிக்னேஷன் ஆர் டெத். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் வச்சுக்கோங்க. ஸோ ராஜ்யசபா எம்பி ஃபர்ஸ்ட் கேட்டகிரி என்ன அப்படின்னா, ஒன்று நான் இறந்துட்டா இல்லை ரிசைன் பண்ணிட்டா. இறந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து பை எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி அதை ஃபில் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ரெசிக்னேஷனை பதவியை ராஜினாமா பண்றது. ஸோ ராஜ்யசபால யார்கிட்ட பண்ணுவாங்கன்னா சேர்மன்கிட்ட பண்ணுவாங்க. சேர்மன் இந்த ராஜ்யசபா. அதே மாதிரி லோக்சபால வந்து லோக்சபா ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாங்க. இது இன்கேஸ் நம்ம ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாலே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு எம்பியா இருக்க ஆசை இல்லைன்னு சொல்லி நான் ராஜினாமா கடிதத்தை போய் மக்களவை மேலவை தலைவர்கிட்ட போய் நான் கொடுக்குறேன், கீழவை தலைவர்கிட்ட போய் கொடுக்குறேன், மக்களவை சபாநாயகர்கிட்ட போய் கொடுக்குறேன். அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் ராஜினாமா பண்ண முடியும். அக்செப்ட் பண்ணலாம் ராஜினாமா பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், கர்நாடகா கேஸ் 2019 என்ன ஆச்சுன்னா, ஸ்பீக்கர் ரெசிக்னேஷனை கர்நாடகா அசம்பிளியில ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு அது கரெக்டா, ஏன்னா கட்சிகள் நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. சரி, சில இடத்துல ஸ்பீக்கர் தான் ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் டிசைட் பண்றதுதான் ஃபைனல். இன்கேஸ் உங்க ரெசிக்னேஷனை, உங்க ராஜினாமா கடிதத்தை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அங்க ராஜினாமா பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி வந்து ஆப்சென்ட். 60 நாளா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் 60 நாள் பெர்மிஷன் வாங்காம, சைன் பண்ணாம, பெர்மிஷன் வாங்காம நீங்க லீவ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எம்பி, நீங்க கிடையாது, எம்பி வந்து லீவ் போட்டாங்க அப்படின்னா அதுதான் செகண்ட் வேக்கண்ட். வித்தவுட் கெட்டிங் பர்மிஷன் ஃப்ரம் த ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் 60 days கண்டினியூஸா, அதாவது செஷன்ல இருக்கிறது, பார்லிமெண்ட் செஷன்ல இருக்கிற 60 days வந்து லீவ் போட்டாங்க அப்படின்னா அதுதான் செகண்ட் வேக்கண்ட். ஸோ இந்த டைம்ல உங்க போஸ்ட், எம்பி போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆயிடும். தேர்ட் கண்டிஷன் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன். இதெல்லாம் உங்களோட 102வது ஆர்டிகிள்ல நம்ம பார்க்க போறோம். 102வது ஆர்டிகிள், 191வது ஆர்டிகிள். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் பின்னாடி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எதர் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே மென்ஷனா இருக்கிற ஏதாவது விதி கீழே டிஸ்குவாலிஃபை பண்றதை பத்தி பேசியிருப்பாங்க. ஆர் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன், கட்சி தாவல் தடை சட்டம். இது நம்ம பின்னாடி பார்ப்போம். 102வது ஆர்டிகிளையும் 191வது ஆர்டிகிளையும் அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இது தேர்ட் கேட்டகரி. ஃபோர்த் கேட்டகரி என்ன அப்படின்னா, இன்கேஸ் எலெக்ஷன், ஸோ எப்படி வந்து பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் எலெக்ஷனோட டிஸ்பியூட்ஸ், எலெக்ஷன்ல சந்தேகம் வந்துச்சுன்னா உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கிளாரிஃபை பண்றாங்களோ, அதே மாதிரி எம்பி அண்ட் எம்எல்ஏ, எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இவங்களோட எலெக்ஷன்ஸ் டவுட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா யார் அதை தீர்த்து வைப்பாங்கன்னா ஹைகோர்ட், கரஸ்பாண்டிங் ஹைகோர்ட். இப்போ தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட், இதே வெஸ்ட் பெங்கால் நடந்துச்சுன்னா கல்கத்தா ஹைகோர்ட், இதே டெல்லியில் நடந்துச்சுன்னா டெல்லி ஹைகோர்ட். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ஹைகோர்ட் வந்து இந்த எலெக்ஷன்ல இருக்கிற டிஸ்பியூட்ஸை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நானும் இன்னொருத்தரும் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றோம். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறப்போ நான் வந்து ஒரு 17 ஓட்டுல ஜெயிச்சுட்டேன் அவரை கம்பேர் பண்றப்போ. ஸோ அவர் வந்து எனக்கு அகெயின்ஸ்டா போய் கேஸ் போடுறாரு. இந்த மாதிரி
அவர் எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு, ஆனா அவர் மால் பிராக்டிசஸ்ல ஜெயிச்சிருக்காருன்னு கேஸ் போடுறாரு. உடனே அங்க இருக்கிற ஹைகோர்ட் வந்து என்னோட எலெக்ஷன் செல்லாதுன்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா என்னோட எம்பி பதவி அவர் எம்எல்ஏ பதவி காலி ஆயிடும். செகண்ட் இந்த மாதிரி இந்த கேஸ் தான் வந்து இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ் நரேன் 1975 ஜட்மெண்ட். அதுல இந்திரா காந்தி சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க 1975 கேஸ்ல அலகாபாத் ஹைகோர்ட். ஆர் எக்ஸ்பெல்டு பை த ஹவுஸ், சபையினால வெளியேற்றப்படுறாங்க. ஸோ அந்த லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ இந்த தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில வந்து சபையில இருந்து எக்ஸ்பெல் பண்றாங்க அப்படின்னா சபையால் வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னா அவங்க பதவி காலி ஆயிடும். அதே மாதிரி இந்த தேர்ட் ஆப்ஷன் எலெக்டட் டு த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா வெங்கையா நாயுடு எடுத்துக்கோங்க. அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போய் கண்டெஸ்ட் பண்ணி வைஸ் பிரசிடென்டா ஆயிட்டார். வைஸ் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவரோட பதவி எம்பி பதவி வந்து காலி ஆயிடும். ஏன்னா 2 போஸ்ட்ல ஏதோ ஒரு போஸ்ட் தான் இருக்க முடியும். அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 கண்டிஷன், 4வது கண்டிஷன்ல இருக்கிற 4 கண்டிஷன்ல 3வது கண்டிஷன்ல கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், இதுதான் அந்த 4 கண்டிஷன்ல 3வது கண்டிஷன். தகுதி நீக்கம் ஃபார் த பார்லிமெண்டரி மெம்பர்ஸ். அதே மாதிரி 191 வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட தகுதி நீக்கத்தை பத்தி பார்க்க போறோம் 191. ஸோ பிரீஃபா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி தகுதி நீக்கம் பண்ணுவாங்கன்றத சொல்றேன். ஆக்சுவலா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒரிஜினலா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல தகுதி நீக்கம் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் தகுதி நீக்கம் பண்றதுக்கு அதிகாரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவுக்கும் அந்த அதிகாரம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆன்டி டிஃபெக்ஷன் லானா என்னன்றது பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ பிரசிடென்ட் யாரோட ரெக்கமெண்டேஷனை வச்சு டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்கிறத பார்ப்போம். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து டிஸ்குவாலிஃபை பண்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா இந்த தகுதி நீக்கத்தை யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஏன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த கரஸ்பாண்டிங் எம்பி தம்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வில் ரெக்கமெண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் இஸ் பைண்டிங் ஆன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எப்படி வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுக்குற அட்வைஸ் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருக்கு வந்து கண்டிப்பா கேட்கணுமோ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. தட் ரெக்கமெண்டேஷன் இஸ் பைண்டிங் ஆன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்படின்னா என்ன இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்றத கம்பல்சரி குடியரசுத் தலைவர் கேட்டு அதன் பிரகாரம் தான் அவங்க பண்ணணும். இந்த எம்பி தப்பு பண்ணியிருக்காருன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணணும், தப்பு பண்ணலன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிரசிடென்ட் டெசிஷன் இஸ் ஃபைனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜய்ன்ற ஒரு பர்சன் எம்பி பதவியிலேருந்து நாங்கள் தகுதி நீக்கம் பண்றவங்க பிரசிடென்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆர்டரை எந்த கோர்ட்லயுமே சுப்ரீம் கோர்ட்லயுமே ஹை கோர்ட்லயுமே கொஸ்டின் பண்ண முடியாது. அதுதான் பிரசிடென்ட் டெசிஷன் இஸ் ஃபைனல். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே அதே மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து 2 விதமா பண்ணலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் ஆயிருக்கிற ஆர்டிகல் 102. அதே மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் லா, இது புதுசு, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் கிடையாது, புதுசா நம்ம கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் ஆஃப் 1951. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் 3 விதமா பண்ணலாம். ஒன்று வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற ஆர்டிகல் 102, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற ஆர்டிகல் 191. அதே மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் லா செகண்ட் டைப். அண்ட் தேர்ட் டைப் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட். ஸோ இதுல சிலதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க. இந்த 2 கேட்டகிரி ஆர்டிகல் 102வும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1951 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் பண்ணுவாங்க. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கு இல்லையா, இதை வந்து யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடிங் ஆஃபீஸர். ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா ஆர் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. ஸோ மக்களவை சபாநாயகர் அதே மாதிரி மாநிலங்களோட தலைவர் அவங்க தான் வந்து அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தாவல் தடை சட்டம் கீழே பண்ணுவாங்க. இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கிற ஆர்டிகல்ஸ் பார்த்துடலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே இருக்கிற தகுதி நீக்கங்கள். ஸோ இதுல நிறைய கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு கிரவுண்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் என்ன அப்படின்னா
when he holds an office of profit. இதை முன்னாடியே நான் உங்களுக்கு பார்த்துருப்போம். ஸோ ஒரு ஒரு தமிழக அரசுகிட்ட இருந்தோ இல்ல மத்திய அரசுகிட்ட இருந்தோ உதவி பெறும் ஊதியம்ல இருந்தா அது வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கீழே வரும்னு சொல்லி பிரசிடென்ட் சாப்டர் வரப்போ டீட்டெயிலாக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு பர்சன் எம்பி ஆர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல எலெக்ட் ஆன பர்சன் he should not hold ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். இது வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்டோட குவாலிஃபிகேஷன்லேயே இருக்கும், கவர்னரோட குவாலிஃபிகேஷன்லேயே இருக்கும். ஸோ தமிழக அரசுகிட்ட இருந்தோ இல்ல மத்திய அரசுகிட்ட இருந்தோ உதவி பெறும் ஒரு பதவியில இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், இஸ் நாட் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் அவர் வந்து மனநல பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி எந்த கோர்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எம்பி ஆயிட்டேன். எம்பி ஆயிட்டதுக்கு அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என் மேல யாரோ ஒருத்தங்க கேஸ் போட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவர் வந்து அவர் சுய நினைவிலே இல்லை, அவர் மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்ட்டு கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா என் பதவியை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். யாரால பண்ண முடியும்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என் பதவியை தகுதி நீக்கம் பண்ண முடியும். தேர்ட் கண்டிஷன், இஃப் ஹி இஸ் அன் அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வென்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா திவாலான நிலன்னு அர்த்தம். ஸோ கடனை வாங்கி கட்ட முடியாமல் நீதிமன்றம் சென்று விலக்கு வாங்கின ஒரு நபர். அதுக்கு என்ன அர்த்தம்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ விஜய் மல்லையா வந்து ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க. அவரோட கம்பெனி திவால் ஆயிடுச்சு. கோர்ட்ல போய் அந்த கம்பெனி இன்சால்வெண்டா மாத்தறோம்னு சொல்லி திவால் பண்ணிட்டாங்க. அந்த நபர் எம்பியா இருந்தப்போ இன்கேஸ் இந்த மாதிரி திவால் நிலைவை வந்து ஒரு கோர்ட் அனௌன்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு நீதிமன்றம் அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வில் ரெக்கமெண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டு டிஸ்குவாலிஃபை தட் பர்சன். இதுதான் மூணாவது கண்டிஷன். நாலாவது கண்டிஷன், இன்கேஸ் இப்போ ஏதோ ஒரு எம்பி, நான் வந்து எம்பி ஆயிட்டேன். எம்பி ஆனதுக்கு அப்புறம் லோக்சபா எம்பி ஆனதுக்கு அப்புறம் சிங்கப்பூரோட சிட்டிசன்ஷிப் இன்டென்ஷனா வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் அப் டு த மேக்ஸ். எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம சிட்டிசன்ஷிப் பாக்குறப்ப பார்க்கலாம். இன்கேஸ் நான் இந்தியன் சிட்டிசன் எம்பி ஆனதுக்கு அப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பதவி காலி ஆயிடும். ஸோ ஏன்னா இந்தியன் சிட்டிசனா இருந்தா மட்டும்தான் இங்க எம்பியாவும் மினிஸ்டராகவும் அஸ் வெல் அஸ் பிரசிடென்டாவும் பிரைம் மினிஸ்டராகவும் வைஸ் பிரசிடென்டாவும் இருக்க முடியும். ஸோ வாலண்டியரா என்னோட சிட்டிசன்ஷிப் குடியுரிமையை நான் விட்டு கொடுக்குறேன்னா என்னோட பதவி காலி ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் கண்டிஷன், இந்த கண்டிஷன் கீழே தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன். இந்த 4 கிரவுண்டு மட்டும் இல்லாம கான்ஸ்டிடியூஷன் பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்திருப்பாங்க. பார்லிமெண்ட் பை லா மே மேக் எனி அதர் லா டு டிஸ்குவாலிஃபை த மெம்பர்ஸ். கான்ஸ்டிடியூஷன் கீழேயே நாடாளுமன்றத்துக்கு ஒரு சட்டம் அதிகாரம் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா நாடாளுமன்றம் ஒரு சட்டம் ஏற்றி அந்த சட்டத்துக்கு கீழே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 5வது கண்டிஷனா கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருப்பாங்க. அப்படி கிரியேட் பண்ண சட்டம் தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. ஸோ கான்ஸ்டிடியூஷன் கீழே பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கிறதுனால பார்லிமெண்ட் அந்த பவர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா 1985, கட்சி தாவல் தடை சட்டம் 1985. ப்ராப்ளி இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கேஸை ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து வி டோன்ட் ஹேவ் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. ஏன்னா ஜவஹர்லால் நேரு பீரியட்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. மாத்தி மாத்தி கட்சியை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களை எப்படி தகுதி நீக்கம் பண்றதுன்னு தெரியல. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு பவர்ஸ் கிடையாது. நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு பதிலாக நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டே கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாங்க. இது மாதிரி இது பல நாட்டுகள் இருக்கு. கட்சி தாவல் தடை சட்டம்ன்றது பல நாட்டுல இருக்கிற ஒரு சட்டம் தான், இந்தியாவில் மட்டும் புதுசு கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா ஆக்சுவலா 1980ஸ்ல காயாலால் ஒரு பர்சன், அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே நாள்ல 3 கட்சி தாவி இருப்பார். ஒரே நாள்ல 3 கட்சி தாவி இருப்பார். இந்த 3 கட்சி அடிக்கடி ஒரு கட்சியில இருந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அரசியல் கட்சியில இருந்து நான் ஒரு எம்பியா சூஸ் பண்றேன். மக்கள் என்னை சூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கட்சியில இருந்து தான் நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். அந்த சிம்பிளா தான் எலெக்ஷன் இருந்து ஜெயிக்கிறேன். அந்த கட்சி தான் காசுலாம் செலவு பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கட்சிக்கு மாறுறேன் அப்படின்னா
அந்த அந்த கட்சியோ அந்த கட்சி தான் எனக்கு விசுவாசமா இருந்து என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க. பட் அது வந்து நான் மாறுறப்போ எனக்கு ஒரு மக்கள் கிட்ட எனக்கு ஒரு நியாயம் இல்லாம இருக்கும் இல்லையா? ஏன்னா பர்டிகுலரா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் மாறுறதுன்றது எனக்கு பதவி வந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட லாயல்ட்டியை விஸ்வாலாம் மாத்துறேன். இந்த மாதிரி பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தாதான் மாற மாட்டாங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நபர் வந்து கிட்டத்தட்ட 3 வாட்டி ஒரே நாள் 3 வாட்டி கட்சியை மாறி இருப்பார். அததான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆயாராம் காயாராம் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹரியானால நடந்திருக்கும் ஆக்சுவலா. ஆயாராம் காயாராம்னா என்னன்னா ராமர் வந்தாரு ராமர் போனாரு வந்தாரு போனாரு அப்படின்ற மாதிரி ஒரே கட்சியில 3 வாட்டி மாத்தி இருப்பாரு. அதுக்காக கொண்டு வந்ததுதான் அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா. 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1985. 52வது சட்ட சீர்திருத்தம் 1985. ஸோ இந்த இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு புதுசா ஒரு ஷெட்யூல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஷெட்யூல் 10 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ 10வது அட்டவணை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 9 அட்டவணை தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 10வது அட்டவணை. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி வந்ததுக்கு அப்புறம் 11 அட்டவணை 12வது அட்டவணை இருந்திருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டோம். முதல் அட்டவணையை முடிச்சிட்டோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நடத்துறப்போ செகண்ட் ஷெட்யூல் கீழே யார் வருவாங்க ஜென்ரலா சொல்லியிருந்தேன். அதை நீங்க ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ செகண்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. 4th ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, சீட்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. அதே மாதிரி 7th ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. முன்னாடியே உங்களுக்கு யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கண்டர் லிஸ்ட் வந்து டாக்டரே நடத்தணும் இல்லையா, அது கீழே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 9th ஷெட்யூலும் முடிஞ்சிருச்சு, 10th ஷெட்யூலும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களோட பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மொத்தமா முடிஞ்சிடும் பட்ஜெட் செஷனோட. அதுக்கப்புறம் செஷன் தமிழ்நாடோட கிராம சபா ஆக்டையும் கிராம சபாவை டீட்டெயில்டா பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியன் பஞ்சாயத்து ராஜ் ஆக்டை பாக்குறப்போ உங்களுக்கு 11th ஷெட்யூல் 12th ஷெட்யூல் முடிஞ்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஷெட்யூலுமே ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மீதி இருக்க பார்த்துடலாம். ஸோ 9th ஷெட்யூல் சாரி 10th ஷெட்யூல் இந்த 52வது சட்ட சீர்திருத்தம் கீழே 10வது அட்டவணையை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 10வது அட்டவணையை கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே கொடுத்த 5 கண்டிஷன்ஸ் தான் அது. இந்த 10வது அட்டவணை கீழே 5 கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 கண்டிஷன்ஸ் தான் அது. அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் டியூ டு டிஃபெக்ஷன், தகுதி நீக்கம், கட்சி தாவல்னால் நடக்கிற தகுதி நீக்கங்கள். இது யார் பண்ணலாம் அப்படின்னா டிசைடட் பை த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்ட் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. மக்களவையோட சபாநாயகரும் மாநிலங்களவையோட தலைவரும் டிசைட் பண்ணலாம். ஸோ லோக்சபால யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர், ராஜ்யசபால வந்து சேர்மன் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 10th ஷெட்யூல் கீழே இருக்கிற 4 கண்டிஷன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கட்சி தாவல் தடை சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி மாறிக்கிட்டே இருக்காங்க. அதாவது எலெக்ஷன்ல நிக்காத சாதா உறுப்பினர் மாறலாம், தப்பு கிடையாது. எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி தாவறாங்கன்னா அந்த கட்சி கஷ்டப்பட்டு அவங்கள ஜெயிக்க வச்சதுக்கு பிரயோஜனமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த சட்டம் கொண்டு வருவாங்க. அதுவும் பர்டிகுலரா எலக்ட் பண்ண மக்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி, கட்சிக்கு விடுங்க, எலக்ட் பண்ண மக்கள் அந்த கட்சியும் அந்த சிம்பிளை நம்பி தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு துரோகம் ஒண்ணு மாதிரி. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வாலண்டியரா. ஸோ நான் ஒரு கட்சியில எம்எல்ஏவா ஜெயிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வேற ஒரு கட்சிக்கு போறேன் அப்படின்னா இன்டென்ஷனலா என்னோட அந்த கட்சியோட அடிப்படை உறுப்பினரை ராஜினாமா பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நான் ஒரு கட்சியில ஜெயிக்கிறேன், எம்எல்ஏவா ஜெயிக்கிறேன், அந்த கட்சியோட அடிப்படை உறுப்பினர் ராஜினாமா பண்றேன் அப்படின்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது அரசு பொருளான்னு ஒரு போஸ்ட் இருக்கும், பொலிட்டிக்கல் பார்ட்டி விப்னு ஒரு போஸ்ட் இருக்கும், அவங்க போய் ஸ்பீக்கர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு கட்சியோட அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நான் ராஜினாமா பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா என் பதவி பறி போயிடாது. என்ன பண்ணுவாங்கன்னா அரசு பொருடா, இப்போ ஒரு கட்சியில இப்போ சிவசேனான்னு ஒரு கட்சியில இருந்து என்னோட அடிப்படை உறுப்பினரை ரிசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்சியோட அரசு பொருடா போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா ப்ரெசீடிங் ஆஃபீஸர், ஸ்பீக்கர்கிட்டயோ இல்ல சேர்மன்ட்டையோ, ராஜ்யசபானா சேர்மன், அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் கீழே அந்த ரூல்ஸ் கீழே அவங்கள தகுதி நீக்கம் பண்ண முடியும். ஸோ கட்சி தலைவரோ கட்சியோட பொதுச் செயலாளரோ இல்ல கட்சியோட அரசு பொருடாவோ பண்ண முடியாது. யாரால பண்ண முடியும்னா இவங்களால தான் பண்ண முடியும். இவங்க போய் கம்ப்ளைண்ட் தான் பண்ண முடியும் கட்சியில் இருக்கவங்களால. 2வது கண்டிஷன், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் சிவில் கோட் பில் வந்து நாடாளுமன்றத்துல வருது. ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் பில் வரப்ப அந்த ஆர்டிகல் 44 கீழே இருக்க யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம்,
அது வரப்போ சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தெலுங்கு தேசம் பார்ட்டி எம்பிஸுக்கு எல்லாமே அவங்களோட அரசுக்கோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பில்லை வந்து சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுங்கன்ற மாதிரி டைரக்ஷன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அரசுக்கரோட தான் மோஸ்ட்லி ஒரு பில்லுக்கு ஒரு மசோதாவுக்கு அதே மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணணுமா வேணாமான்றதெல்லாம் டைரக்ஷன்ஸ் கொடுக்கறது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 எம்பிஸ் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, தெலுங்கு தேசம் பார்ட்டில இருந்து 20 எம்பிஸ் இருக்காங்க. அப்போ அந்த அந்த பில்லு மசோதா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓட்டு போடுறப்போ 20 பேர்ல 19 பேர் அந்த அரசுகளோட கேட்டு ஓகேன்னு போட்டிருக்காங்க. ஒரு நபர் வந்து ஓட்டே போடாம உட்காந்துருக்க இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த பில் எனக்கு பிடிக்கல, எனக்கு பர்சனலா பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஓட்டே போடாம அப்ஸ்டெயின் சும்மாவே உட்காந்துருக்காரு, எஸ்ஸும் சொல்லல நோனும் சொல்லல, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் செகண்ட் கண்டிஷன். abstains from voting or against the direction of his party in the house. அரசு கொறடா கொடுக்குற டைரக்ஷன்ஸை மதிக்காம அவங்க வேற ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் செகண்ட் கண்டிஷன். உடனே அந்த அரசு கொறடா என்ன பண்ணுவாங்கன்னா தெலுங்கு தேச பார்ட்டியோட அரசு கொறடா போய் ஸ்பீக்கர்டையோ சேர்மன்ட்டையோ கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த எம்பி பதவியை பறிங்க, அவங்க நாங்க சொல்றதை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. மூணாவது ஆப்ஷன், இது ரெண்டுமே கொஞ்சம் ஃபேக்சுவலா தான் இருக்கும், நாமினேட்டட் மெம்பர். இப்போ ஐயா இளையராஜா எடுத்துக்கோங்க, அவர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம், அதாவது 6 மாசத்துக்குள்ள எந்த கட்சியில வேணா சேர்ந்துக்கலாம், 6 மாசத்துக்குள்ள எந்த கட்சியில வேணா சேர்ந்துக்கலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கட்சியில சேர்றாரு அப்படின்னா அதோட பதவியை வந்து பறிக்கலாம். இதுக்கு லாஜிக்லாம் கேட்காதீங்க, லாஜிக்லாம் எதுவும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். 4வது கண்டிஷன், இண்டிபெண்டன்ட் மெம்பர். இண்டிபெண்டன்ட் மெம்பர் அப்படின்னா எந்த கட்சியும் சேராம கட்சியை சார்ந்த சிம்பல்ல நிக்காம தனிச்சு நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தனிச்சு நின்னதுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்பியா எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு போய் பொலிட்டிக்கல் பார்ட்டியில சேர்றாங்கன்னா அவங்க பதவி காலி ஆயிடுது. ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, நாங்க உங்களுக்கு எம்பியா ஜெயிச்சிருப்பாங்க, ஸோ ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணா பதவி வரும் காசு வரும் அப்படின்னு சொல்லி கட்சி மாறுவாங்க. இந்த மாதிரி கட்சி மாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த 4th கண்டிஷன். இதை வந்து எப்படி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட டிஸ்குவாலிபிகேஷன், குடியரசுத் தலைவரோட தகுதி நீக்கம் எப்படி வந்து கோர்ட் ஆஃப் லாவில் உச்ச நீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் கேள்வி கேட்க முடியாத இந்தியன் கான்ஸ்டியூஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழேயும் ஸ்பீக்கரோட டிஸ்குவாலிபிகேஷன் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படின்னா சபாநாயகரையும் அதே மாதிரி தலைவர் ராஜ்யசபா சேர்மன் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா டிஸ்குவாலிஃபை பண்றது எந்த கோர்ட்லயும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அதை வந்து நல்லிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ கீட்டோட்டோ ஹொலான் கேஸ் 1992, இந்த கேஸ் கீழே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க இஷ்டத்துக்கு தகுதி நீக்கம் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஜுடிஷியரி கண்ணை மூடிட்டுலாம் நீங்க பண்ண முடியாது, எங்களால எல்லாத்தையுமே கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் வந்து நாங்க கொஸ்டின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீக்கர் அண்ட் சேர்மனோட தகுதி நீக்கம், இவங்களோட தகுதி நீக்கத்தை வந்து உச்ச நீதிமன்றத்தால ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும், கேள்வி கேட்க முடியும் இந்த கேஸுக்கு அப்புறம். ஸோ இப்போ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே கான்ஸ்டியூஷன். ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற தகுதி நீக்கத்தை பத்தி பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா, புதுசா கொண்டு வந்த இந்த 1985 கொண்டு வந்த, இது வந்து கான்ஸ்டியூஷனே அமெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி கொண்டு வந்த தகுதி நீக்கத்தை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழே சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் சிவசேனா பொலிட்டிக்கல் பார்ட்டி, இதை யார் டிசைட் பண்ணுவார்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டிசைட் பண்ணுவாங்க. யூஸ்வலா இந்த கேட்டகரி கீழே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து எம்பிக்கோ எம்எல்ஏக்கோ கிடையாது, ஒரு கட்சிக்கு டிசைட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சிவசேனா பார்ட்டி எடுத்துப்போம். ஸோ இது 2022 என்ன ஆச்சு, 2022 என்ன ஆச்சு அப்படின்னா, கட்சி எனக்கு சொந்தம்னு சொல்லி ஒரு நபர் வந்து சிவசேனா பார்ட்டியில இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து கட்சி எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே இந்த ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, when 2/3 or more than 2/3 of the political party members join a new political party, அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், இப்போ சிவசேனா பார்ட்டில இருந்து மொத்தமா 300 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாவே 300 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா இதுல வந்து 200 பேர், அதுதான் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் 200 பேர். 200 பேர் வந்து
புது பொலிட்டிக்கல் பார்ட்டி, நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் எனி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஜாயின் பண்றாங்க. புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திருத்தப்பட்ட சிவசேனா அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா வேற ஏதோ ஒரு கட்சியில போய் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், இல்ல வேற ஏதாவது கட்சியில சேர்றாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு அது வந்து டிஃபெக்ஷன் கீழே வராதுன்னு சொல்லி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. அது தகுதி நீக்கத்துக்கு கீழே வராது. ஏன்னா 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி அப்படின்னா கிட்டத்தட்ட 67%. 67% ஒரு கட்சியிலிருந்து பிரிஞ்சு போடுறாங்கன்னா அவங்க தான் மெஜாரிட்டி. 1/3 ஆஃப் த பீப்புள் வந்து மைனாரிட்டி. அவங்களுக்கு தான் அந்த கட்சி சொந்தம்னு சொல்லி ஈவன் இதை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கேஸ் போறப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த பவ் அண்ட் ஆரோ, அதுதான் சிவசேனாவோட சிம்பிள், அபிஷியல் சிம்பிள், அது யாருக்கு சொந்தம் அப்படின்னா இவருக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஜட்மெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் போனதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்மெண்ட் தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸ் கீழே தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிவசேனா டிஸ்குவாலிஃபிகேஷன் கேஸ்ன்னு சொல்லி 5 மெம்பர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தான் இந்த ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க as per the Representation of People Act 1951. ஸோ இதே மாதிரி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கீழே இன்னொரு கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. டபுள் மெம்பர்ஷிப், இரட்டை உறுப்பினர்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2014 வாரணாசிலையும் எலெக்ஷன்ல நின்று இருப்பாங்க. அதே மாதிரி பரோடா, குஜராத்லயும் எலெக்ஷன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுத்துலயுமே ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2 லோக்சபா சீட் இருக்கு. 2 லோக்சபா சீட் 543 தொகுதியில 2 லோக்சபா சீட் வந்து ரெப்ரசன்டட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இதுல ஏதாவது ஒரு போஸ்ட் வெக்கேட் பண்ணணும். அதே மாதிரி டேக் அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி as an எக்ஸாம்பிள். 2024 எலெக்ஷன்ல வயநாடுலையும் ஜெயிச்சிட்டாங்க, ராய்பேர்லிலையும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதுல ஒரு வயநாடு தொகுதியை ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அக்கா வந்து எலெக்ஷன்ல இருந்து இப்ப ஜெயிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரே நபர் 2 பதவியில இருக்கக்கூடாது, 2 எம்பி பதவியில இருக்கக்கூடாது, அதே மாதிரி எம்பி அண்ட் எம்எல்ஏ பதவியில இருக்கக்கூடாது, ராஜ்யசபா லோக்சபா எம்பி உறுப்பினர் இருக்கக்கூடாது. அது எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றத எதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டபுள் மெம்பர்ஷிப் இருக்கக்கூடாது. நீங்க எலெக்ஷன்ல நிக்கலாம், பட் டபுள் மெம்பர்ஷிப் இருக்கக்கூடாது. ஸோ மொத்தம் 4 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பெரிய பதவி வந்து காலி ஆயிடும். இப்போ 2 பதவி இருக்கீங்கன்னா, இப்போ எம்பி அண்ட் எம்எல்ஏ இருந்தீங்கன்னா எம்பி பதவி காலி ஆயிடும். எம்பி பதவி தான் பெரிய பதவி. அதே மாதிரி லோக்சபா ராஜ்யசபால உறுப்பினராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ இது 2த்துலயுமே மெம்பரா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எடுத்துக்கோங்க, 2த்துலயுமே மெம்பரா ஆகுறீங்க, அட் அ டைம் மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா ராஜ்யசபா போஸ்ட் வில் பிகம் வேக்கன்ட். அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ராஜ்யசபா இது வந்து 10 நாள்ல முடிவு பண்ணணும். லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ஒரே டைம் நீங்க மெம்பரா ஆகுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹவுஸ், லோக்சபாவையோ ராஜ்யசபாவையோ ஏதோ ஒரு ஹவுஸ்ல தான் நீங்க மெம்பரா இருக்க முடியும். அதை 10 நாளுக்குள்ள சொல்லணும். இல்லைன்னா ராஜ்யசபாவோட போஸ்ட், எம்பி போஸ்ட் வந்து வேக்கன்ட் ஆயிடும். செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கோங்க. சிட்டிங் மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் இஸ் எலெக்டட் டு த அதர் ஹவுஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்யசபா உறுப்பினரா இருக்கேன், நான் ராஜ்யசபா உறுப்பினரா இருக்கேன், லோக்சபா எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிட்டிங் எம்பியா இருக்கிற ஒருத்தவங்க இன்னொரு ஹவுஸ்ல இருந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஹவுஸோட போஸ்ட் வேக்கன்ட் ஆயிடும். ஏன்னா அந்த 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 ஹவுஸ்ல எனக்கு பதவி வேணாம்னு நினைச்சுதான் இன்னொரு எலெக்ஷன்ல போய் நின்று நான் ஜெயிக்கிறேன். இல்ல லோக்சபா எம்பியா இருப்பாங்க, ராஜ்யசபா எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சிருப்பாங்க, லோக்சபா எம்பி வந்து காலி ஆயிடும். 3வது போஸ்ட் வந்து 2 சீட். இதுதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி as well as அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி. இவங்க 2 பேரும் எக்ஸாம்பிளா சொன்னது ரீசன் இதுதான். இப்ப வயநாடு இல்ல ராய்பேர்லி 2 தொகுதியில ஏதாவது தொகுதியில தான் எம்பியா இருக்க முடியும். ஏதாவது தொகுதி நான் இந்த தொகுதியில தான் இருக்கிறேன்னு சொல்லல அப்படின்னா, இல்ல ராஜினாமா பண்ணலன்னா 2மே வேக்கன்ட் ஆயிடும். இதுல என்னன்னா, இப்ப 2 தொகுதியில லோக்சபால எம்பியா ஆன நபர் ஏதாவது ஒரு தொகுதியை கன்ஃபார்ம் பண்ணணும். இல்ல 2 தொகுதியுமே வேக்கன்ட் ஆயிடும், 2 சீட்டுமே வேக்கன்ட் ஆயிடும். 4th ஆப்ஷன், எம்பியாவும் இருக்காங்க எம்எல்ஏவும் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து 14 days 2 வாரத்துக்குள்ள சொல்லணும். இங்க 10 நாள், இங்க 10 நாள், இது 2த்துக்கும் டைமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது 10 நாள், இது 14 நாள். கடைசி கண்டிஷன் என்ன, இப்போ நான் எம்பியா இருக்கேன், எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா எம்எல்ஏவா இருக்கேன், எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா 14 நாளுக்குள்ள சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா ஆட்டோமேட்டிக்கா எம்பி பதவி, பெரிய பதவி காலி ஆயிடும். இது மைண்ட் மேப்ஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன்.
நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங் சுப்ரீம் கோர்ட் கேசஸ் என்ன இருக்குன்னா டிஸ்குவாலிஃபை ஆன பீப்புள் கர்நாடகா எடுத்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட 22 பேர் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. அந்த 22 பேரும் திரும்ப எலெக்ஷன்ல போய் நின்னாங்க. அந்த ஆட்சி கலைஞ்சி திரும்ப எலெக்ஷன்ல போய் நின்னாங்க. இந்த மாதிரி 22 டிஸ்குவாலிஃபை ஆன மெம்பர்ஸ் எலெக்ஷன் நிக்கலாமா வேண்டாமான்றதெல்லாம் எங்கேயுமே ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழேயோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே மென்ஷனே ஆகல. இந்த மாதிரி கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், தகுதி நீக்கம் அடைஞ்ச ஒரு நபர் திரும்ப எலெக்ஷன்ல போய் நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 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 ஜெயிக்கிறாங்களோ எலெக்ஷன் நிக்கிறாங்களோ, இந்த மாதிரி டவுட்ஸுக்கு எல்லாம் யார் பதில் சொல்லுவாங்கன்னா ஹைகோர்ட், கரஸ்பாண்டிங் ஹைகோர்ட் வந்து பதில் சொல்லுவாங்க. இப்போ கர்நாடகால 22 பேர் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. அவங்களே போய் பை எலெக்ஷன் நின்று சில பேர் ஜெயிச்சிருப்பாங்க. அது நிக்கலாமா வேண்டாமான்றதெல்லாம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எதுவுமே சொல்லலை, எதுவுமே ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதை டிசைட் பண்ண வேண்டியது கரஸ்பாண்டிங் ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட் தான் டிசைட் பண்ண வேண்டியது அந்த டைம்ல. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன், ஜெயில இருக்கிற நபர் வந்து எலெக்ஷன்ல ஓட்டே போட முடியாது. ஜெயிலையோ பிரிசன்லயோ இருக்கிற நபர், சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஒரு நபரால எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட். பட் சிறையில இருக்கிற ஒரு நபரால எலெக்ஷன்ல நிக்க முடியும். என்ன சார் இது லாஜிக்கே புரியல அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. திரும்ப வந்து கிளாரிஃபை பண்றேன். ஜெயில இருக்கிற பர்சனால ஓட்டு வந்து போட முடியாது. பட் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றது முடியும். இதுவும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா, இப்போ அரசியல் காரணத்துக்காக வந்து ஜெயில எடுத்துமே வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த நபரால இப்போ எலெக்ஷன்ல நிக்க முடியாது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கேன். எனக்கு இவங்க எலெக்ஷன் இருந்தா ஜெயிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள பொய் கேஸ் போட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டா அவங்களால எலெக்ஷன்ல ஜெயிக்கவே முடியாது, நிக்கவே முடியாது இல்ல. ஓட்டு தான் போட முடியாத தவிர எலெக்ஷன்ல நிக்க முடியும். அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த ஒரு கேண்டிடேட்டோட பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல, ஏதோ ஒரு கான்ஸ்டியூன்சில, ஏதோ ஒரு தொகுதியில ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்க பேர் இருந்துச்சுன்னா அவங்க எப்ப வேணா எலெக்ஷன் நிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜெயில இருக்க பர்சனால ஓட்டு தான் போட முடியாது, பட் எலெக்ஷன்ஸ்ல நிக்க முடியும். இது வந்து இன்ட்ரெஸ்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட். இதேதான் இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, நேற்று கிளாஸ்லயும் இன்னைக்கு கிளாஸ்லயும் நம்ம பார்த்தோம் இல்லையா, நாடாளுமன்ற உறுப்பினரோட தகுதிகளையும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தா தகுதி நீக்கத்தையும், அதே மாதிரி பதவி காலியாகிறதையும், வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் த பார்லிமெண்ட், டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் இன் த பார்லிமெண்ட், குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் இன் த பார்லிமெண்ட். அதே தான் எங்க வரும்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வரும். ஸோ தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அதே பவர்ஸ் அண்ட் அதே குவாலிஃபிகேஷன், அதே டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் வேற. அங்க ஸ்பீக்கர், அங்க லோக்சபா ஸ்பீக்கர்னா இங்க அசம்பிளி ஸ்பீக்கர். இங்க நமக்கு வந்து அங்க மேலவை ராஜ்யசபா இருக்கிற மாதிரி இங்க நமக்கு மேலவை கவுன்சில் கிடையாது. ஸோ அதே பவர்ஸ் தான் இங்க எல்லாமே. நெக்ஸ்ட், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஏன்னா மேலவை அப்பர் ஹவுஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்பர் ஹவுஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆர்டிகல் 89 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். ஆர்டிகல் 79ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். நம்ம அதே ஆர்டர்ல போல. ஆர்டிகல் 101 பார்த்தோம், 102 பார்த்தோம், 190 பார்த்தோம், 191 பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஆர்டர்ல நீங்க படிச்சா உங்களுக்கு புரியுமோ அந்த ஆர்டர்ல நம்ம பார்த்துட்டு. ஏன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்த உடனே டிஸ்குவாலிஃபிகேஷன் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். டிஸ்குவாலிஃபிகேஷன் தனியா போய் பார்த்து அதில் நீங்க கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்பதான் ஆக்சுவலா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அந்த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவை பார்க்க போறோம். அது 89th ஆர்டிகிள். ஸோ மாநிலங்களவையோட தலைவர். இந்த பிக்சர் ஏன் போடுறேன்னா, இந்த பிக்சர்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு கண்டென்ட் டெலிவர் பண்றதுக்காக தான். ஸோ ராஜ்யசபா சேர்மனுக்கு அவர் எப்படி எலெக்ட் ஆவார்னா, ராஜ்யசபா சேர்மன்ன்றது ஒரு போஸ்ட் வந்து எக்ஸ் அபிஷியோ போஸ்ட் தான். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா தான் எலெக்ட் ஆவாரு. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா தான் டிஸ்குவாலிஃபையும் பண்ண முடியும். தகுதி நீக்கம், அதாவது தேர்தலை சந்திக்கிறப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா தான் எலெக்ட் ஆவாங்க. தகுதி நீக்கம் டிஸ்குவாலிஃபை ஆகுறப்போ அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா தான் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். அந்த வைஸ் பிரசிடென்டா யார் இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா சேர்மன் ஆயிடுவாங்க. சேர்மனா எலெக்டும் ஆக மாட்டாங்க, சேர்மனா டிஸ்குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி ரெசிக்னேஷன் யார்கிட்ட பேர் கொடுப்பாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதுக்காக தான் இந்த பிக்சர் போட்டிருக்கேன். ஸோ ஆர்டிகல் 89 to 92 வந்து பார்க்க போறோம். சேர்மன், டெபுட்டி சேர்மன், அவங்களோட பதவி, குவாலிஃபிகேஷன் எல்லாமே இதுல டீட்டெயிலா பார்க்க போறோம். இதை உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேரலா போட்டிருக்கேன் உங்க படிக்கிறதுக்காக. இப்போ மைண்ட் மேப்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ முன்னாடி கண்டென்ட் போட்டுட்டேன், நீங்க கண்டென்ட் பத்தி கவலைப்பட தேவையில்லை. இப்போ கிளாஸஸ் மட்டும் கவனிக்க. ஸோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அவர்
யார் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா சேர்மன் ஆயிடுவாங்க. அதுதான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் சொல்லுவாங்க. இஸ் சூப்பர்ஃபிஷியஸ் ஹைனஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆக்சுவலா பொலிட்டிக்கல் கண்டினியூட்டிக்காக தான். பிரசிடென்ட்னு ஒரு போஸ்ட் இல்லைன்னா இந்தியாவோட தலைமையே அவர் தான். அதுக்கு ஒரு கண்டினியூங் போஸ்ட் தேவை இல்லையா? அவர் இறந்து போயிட்டா, ராஜினாமா பண்ணிட்டா ஒரு கண்டினியூங் போஸ்ட் தேவை இல்லையா? அதனாலதான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக்கா அவருக்கும் தனி பவர்ஸ் கிடையாது. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எந்த பவர்ஸும் கிடையாது. யார் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா அந்த சேர்ல இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்லி தே பிகம் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. இதுதான் வந்து யுனைடெட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலையும் அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யார் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏவா இருக்காங்களோ அவங்க தான் செனேட்டோட லீடரா வருவாங்க, செனேட்டோட ஹெட்டா வருவாங்க. செனேட்ன்றது அப்பர் ஹவுஸாங்க இங்க ராஜ்யசபா மாதிரி. ஸோ இவங்க இப்போ இன்கேஸ் பிரசிடென்டா ஆக்ட் ஆகுறப்போ அவங்க வந்து சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவோட வேலையை பார்க்க மாட்டாங்க. பிரசிடென்டா ஆக்ட் ஆகுறப்போ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா பண்ண மாட்டாங்க. ஸோ ராஜ்யசபா சேர்மனோட வேலை யார் பார்ப்பாங்கன்னா டெபுட்டி சேர்மன். ஸோ மக்களவையோட துணைத் தலைவர் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் இந்த 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 கிளாஸஸ்லேயே. அதே மாதிரி எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னா வைஸ் பிரசிடென்டாவை தான் ரிமூவ் பண்ண முடியும். ராஜ்யசபா சேர்மனா ரிமூவ் பண்ண முடியாது. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை தான் ரிமூவ் பண்ண முடியும். எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னா ராஜ்யசபால ஒரு எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணி லோக்சபால அப்ரூவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்ததுதான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே. ஸோ முக்காவாசி பவர்ஸ் கிட்டத்தட்ட 80% வந்து பாத்தீங்கன்னா லோக்சபாக்கும் ராஜ்யசபா ஸ்பீக்கருக்கும், லோக்சபா சேர்மனுக்கும் ராஜ்யசபா ஸ்பீக்கர்ஸ்க்கும் பவர் சேம் தான். 80% சேம் தான். மோர் ஆர் லெஸ் அது சேம் தான். என்னென்ன எதெல்லாம் சேம் அப்படின்னா அவங்க எடுக்கிற பவர்ஸ் எல்லாமே சேம். அதே மாதிரி காஸ்டிங் ஓட்டு, ஓட்டு போடுறது வந்து ராஜ்யசபா சேர்மனோ இல்ல லோக்சபா ஸ்பீக்கரோ வந்து எடுத்தோடனே ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு மசோதா இருக்குன்னா அந்த மசோதாவை டிபேட் பண்ணி வாக்குவாதம் பண்ணிட்டு அப்புறம் ஓட்டு போடுறப்போ அங்க இருக்கிற உறுப்பினர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. இவங்க தான் வந்து ஸ்பீக்கர் ஆர் சேர்மன். இவங்க தான் வந்து பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ற மாதிரி. இவங்க வந்து இந்த பில்லு பாஸ் ஆகாதன்றது இவங்க தான் தீர்ப்பே சொல்லுவாங்க. இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 100 பேர்ல 57 பேர் இந்த பில்லுக்கு சாதகமா ஓட்டு போட்டிருக்காங்க, ஃபேவரட்டா ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த பில் பாஸ் ஆகும்னு சொல்றதே அவங்க தான். அதனால எடுத்தோடனே அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க வந்து ஓட்டு போடுற மாதிரி இருந்தா டை ஆனாதான் ஓட்டு போட முடியும். ஒன் செகண்ட் ரிப்பீட், டை ஆனாதான் ஓட்டு போட முடியும். டை ஆனா என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ 1991 ராஜ்யசபா சேர்மன் வந்து ஒரே வாட்டி தான் ஓட்டே போட்டிருக்காங்க இந்த ஹிஸ்டரி ஆஃப் ராஜ்யசபா. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரே வாட்டி தான் அந்த மாதிரி காஸ்டிங் ஓட் போட்டிருக்காங்க. அதான் சமநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் வாக்களித்தல், அதான் காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. என்னாச்சுன்னா மொத்தமா 78 பேர் ராஜ்யசபால 1991 78 பேர் பிரசன்ட் ஆயிருந்தாங்க. ஒரு தீர்மானம் பாஸ் பண்றப்போ ஓட்டு போடுறாங்க, எஸ் நோன்னு சொல்லி அந்த தீர்மானத்துக்கு ஓட்டு போடுறாங்க. அதுல எஸ்க்கு 39 பேரு, நோக்கு 39 பேரு, டை ஆயிடுச்சு. அதான் சமநிலைக்கு வர்றது. இதை பிரேக் பண்றதான் டை பிரேக்கர்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கருக்கும் சேர்மனுக்கும் அந்த அதிகாரம் இருக்கும். ஸோ ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னு, சேர்மன் இதில் என்ன பண்ணியிருப்பாருன்னா எஸ் சொல்றேன்னு சொல்லி +1 40 மாத்தி இந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே வாட்டி தான் ராஜ்யசபா சேர்மன் யூஸ் பண்ணியிருக்காங்க. லோக்சபால யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ராஜ்யசபா சேர்மன் ஒரே வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் காஸ்டிங் ஓட். அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை ரிமூவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னா அந்த டைம் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் ராஜ்யசபா சேர்மனால ஓட்டு போட முடியாது. ஸோ வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ற என்ன ப்ரொசீஜர்னா ராஜ்யசபால ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. தீர்மானம் கொண்டு வரப்போ, அதாவது வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்றதுன்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வரப்போ ராஜ்யசபாவோட சேர்மன் அங்க உட்காரக்கூடாது, இந்த சீட்ல உட்கார மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஏன்னா அவங்களை ஏத்துதான் தீர்மானம் கொண்டு வராங்க. அவங்களே நீதி சொல்ற இடத்துல அந்த சேர்ல உட்காந்துருந்தா ஜட்மெண்ட் ஒழுங்கா பாஸ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் பில்லு என்ன வந்தாலும் எனக்கு எதிராக வந்துச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி. அதனால என்னன்னா யாரை ரிமூவ் பண்றாங்களோ அவங்க அந்த சீட்ல உட்கார முடியாது. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா ராஜ்யசபா சேர்மனா வைஸ் பிரசிடென்ட் இருக்க முடியாது. டெபுட்டி சேர்மன் தான் வைஸ் பிரசிடென்டா ஆக்ட் ஆவாங்க. டெபுட்டி சேர்மன் தான் சேர்மனா ஆக்ட் ஆவாங்க. அந்த டைம்ல இவரால ஓட்டு போட முடியாது. when the removal procedure of vice president of India is in the process, ராஜ்யசபா சேர்மன் வந்து சேர்ல உட்கார முடியாது, அவரால் ஓட்டும் போட முடியாது. ஏன் ஓட்டு போட முடியாதுன்னா ராஜ்யசபா சேர்மன் வந்து ராஜ்யசபால மெம்பர் கிடையாது. ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட்,
வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோ இல்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோ லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ மெம்பர் கிடையாது. அதனால அவங்களால ஓட்டு போட முடியாது. வேற ஸ்பீக்கரால ஓட்டு போட முடியும். இப்போ இப்ப இருக்கிற ஸ்பீக்கர் ஓம் பிர்லா, ஐயா ஓம் பிர்லா இருக்காங்க இல்லையா, அவங்கள நீக்கிறதுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க அந்த சீட்ல உட்கார மாட்டாங்க. அதே டைம் அவங்களால கீழே உட்கார்ந்து ஓட்டு போட முடியும் லோக்சபா மெம்பரா இருக்கிறதால. ஏன்னா அவர் லோக்சபா மெம்பர், அதனால அவர் கீழே உட்கார்ந்து அவரை எதிர்த்து வர தீர்மானத்திலேயே அவரால் ஓட்டு போட முடியும். பட் ராஜ்யசபா சேர்மனால ஓட்டு போட முடியாது, ஏன்னா அவரு ராஜ்யசபால மெம்பர் கிடையாது. ஸோ இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே சிமிலாரிட்டிஸ். டிசிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். டிசிமிலாரிட்டிஸ்னா லோக்சபா ஸ்பீக்கருக்கும் சேர்மனுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். ஸோ சபாநாயகருக்கும் தலைவருக்கும் இருக்கிற மாறுபட்ட அம்சங்கள். டிசிமிலாரிட்டிஸ் வித் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஸோ ஸ்பீக்கர் தான் ஒரு பண மசோதாவை தீர்மானிக்கிறது. ஒரு மணி பில்ல அது ஒரு பில்ல வந்து மணி பில்லா இல்லையான்னு சொல்லி, ஒரு மசோதாவை பண மசோதாவா இல்ல சாதாரண மசோதாவா சொல்லி யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர். சேர்மனுக்கு அந்த பவர் கிடையாது. அதே மாதிரி கூட்டு சபை, லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்ந்து ஒரு ஓட்டை பாஸ் பண்ணுவாங்க. இதை நான் பின்னாடி சொல்றேன். இது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி வரும். இந்த போர்ஷன் எல்லாமே டைப்ஸ் ஆஃப் பில் மட்டும் தான் முடிச்சிருக்கேன், ஜாயிண்ட் சிட்டிங் முடிக்கல. ஸோ இந்த ஜாயிண்ட் சிட்டிங்ல யாரு ப்ரெசிட் ஆவாங்கன்னா ஸ்பீக்கர் தான். ஏன்னா சேர்மன் வந்து மெம்பர் கிடையாது, அதனால அவர் வரமாட்டார். அதே மாதிரி மெம்பர் ஆஃப் ஹவுஸ், ஸ்பீக்கர் வந்து லோக்சபால உறுப்பினராக இருந்தாதான் ஸ்பீக்கரால் ஆக முடியும், ஸ்பீக்கராகவே ஆக முடியும் எலெக்ஷன் நின்று. பட் ராஜ்யசபாக்கு அப்படிலாம் கிடையாது. வைஸ் பிரசிடென்டா யாரா இருந்தாலும் அவங்க கம்பல்சரி மெம்பரா இருக்கக்கூடாது. வைஸ் பிரசிடென்டா இருக்கிற நம்பர் கம்பல்சரி ராஜ்யசபால லோக்சபா மெம்பரா இருக்கக்கூடாது. அவங்க வந்து ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அவங்க எந்த ஹவுஸ்லுமே மெம்பரா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். சேலரி வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி சேலரி பிக்ஸ்ட் பை த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி சப்ஜெக்ட் டு த ஆனுவல் ஓட் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ இப்போ நம்ம ராஜ்யசபா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாடு அசம்பிளிக்கு எர்லியரா ஒரு கவுன்சில் இருந்துச்சு. நம்ம 1986 அப்புறம் தான் கவுன்சில் கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து கவுன்சில் இருந்துச்சு. கவுன்சில் வந்து ஆக்சுவலா ஸ்டில் தமிழ்நாட்டுக்கு கவுன்சில் வேணும்னா தீர்மானம்லாம் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க, வேணும்னா கொண்டு வந்திருக்கலாம். ஆக்சுவலா 1986 அப்புறம் நமக்கு கவுன்சில் கிடையாது. பட் இதோட ஹிஸ்டரி தேவை. ஏன்னா உங்க சிலபஸ்ல எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த தமிழ்நாடு, தமிழ்நாடு பார்வையுடன் மாநில நிர்வாகம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சிலபஸ். ஸோ மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இது இப்ப மட்டும் கிடையாது. ஆக்சுவலா 350 வருஷமா, 350 வருஷத்தோட லெகசி. நடுவில் சில இதெல்லாம் மாத்தி இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாஜி அரங்கத்துக்கு மாத்தி இருப்பாங்க. ஈவன் நம்ம செனேட் ஹவுஸ்ன்னு சொல்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு கேம்பஸ் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு கேம்பஸ் இருக்கு. இதெல்லாம் ஏர்லியரா பிரிட்டிஷ்காரன் டைம்ல அஸ் வெல் அஸ் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் சில டெம்பரவரி பீரியட்ல யூஸ் பண்ண ஹவுசஸ். பட் முக்காவாசி டைம் புனித ஜார்ஜ் கோட்டை, சென்ட் ஃபோர்ட் ஜார்ஜ் ஹவுஸ், இதுலதான் ஆக்சுவலா ரொம்ப நாளா பிரிட்டிஷ் லெகசில இருந்து இன்ன வரைக்கும் நம்ம அசம்பிளியை மெயின்டைன் பண்றது. ஸோ மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி. மெட்ராஸ் பிரசிடென்சில ஆரம்பிச்சது தான் இந்த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதை வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. இந்த பார்ட் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த பார்ட்லாம் உங்க இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, இந்த பகுதியெல்லாம் நீங்க இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த குரூப் 2 ஏ மெயின்ஸுக்கான சிலபஸ்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற டாபிக்ஸ் இது எல்லாமே. மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இது வந்து ஆக்சுவலா மெட்ராஸ் இப்ப இருக்க தமிழ்நாடு என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சில ஒரு பகுதி தான். அதான் ஆக்சுவலா மெட்ராஸ் பிரசிடென்சி. அதை எப்போ மெட்ராஸ் ஸ்டேட்டா மாறுதுன்னா இந்தியா இண்டிபெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 1950s அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகுது. எர்லியரா இருந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி மேப், அதுதான் மெட்ராஸ் ஸ்டேட்டா மாறுது. அண்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர் எப்ப கொண்டு வராங்கன்னா 1861 1861லயே வந்து லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஆக்சுவலா அப்ப கொண்டு வந்ததுதான் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இது வந்து நான் ரெப்ரஸன்டேட்டிவ் அட்வைசரி கமிட்டி பாடி. அப்படின்னா என்னன்னா எலெக்ஷன்லாம் வைக்கல, நான் ரெப்ரஸன்டேட்டிவ்னா எலெக்ஷன் வைக்காம ஒரு அட்வைசரி கவுன்சிலா தான் கொண்டு வந்திருப்பாங்க 1861 மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதுக்கப்புறம் 1990 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 கீழே தான் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்போ. டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வைக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு கீழே தான் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க வைக்கலாம் அப்படின்னு வித் டயார்கி.
வித் டயார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் 1920 1937 வரைக்கும் தமிழ்நாட்டுல யூனிகேமரல் இருந்துச்சு. ஒரே சபை, ஒரு சபை மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ராஜ்யசபா லோக்சபா இருக்கு, அது மாதிரி இல்லாம ஒரே சபை தான் இருந்துச்சு. ஸ்டேட்டுக்கு சொல்றேன், சென்ட்ரலுக்கு கிடையாது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து யூனிகேமரலா இருந்துச்சு ஃபார் மெட்ராஸ் பிரசிடென்சி 1937க்கு அப்புறம். 1935ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வச்சு அதை டயாரிக்கை அபாலிஷ் பண்ணிட்டு கிரியேட்டட் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். பை கேமரல் லெஜிஸ்லேஷன்னா இப்போ எப்படி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இருக்கோ அதே மாதிரி மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்லி ரெண்டு பாடியை கிரியேட் பண்ணது எப்பன்னா 1935 ஆக்டை யூஸ் பண்ணி 1937ல தான் அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எது வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்குன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சியை வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு மாத்திருப்பாங்க. அதே ரீஜன் தான் மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு மாத்திருப்பாங்க. அந்த பை கேமரல் லெஜிஸ்லேஷன் வந்து 1986 வரைக்கும் 1986 வரைக்கும் 37ல கிரியேட் பண்ண பை கேமரலிசம் 1986 வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷம், 49 வருஷம் ஆக்சுவலி, பட் 50 வருஷம் வந்து பை கேமரல இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 இயர்ஸா தமிழ்நாடு அசம்பிளி வந்து பை கேமரால தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு மேலவையும் இருக்கும், கீழவையும் இருக்கும். தென் அதுக்கப்புறம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க 1980s அப்புறம் யூனிகேமரல் தான். நம்ம ஊர்ல அசம்பிளி மட்டும் தான் இருந்துச்சு, கவுன்சில் கிடையாது. மெட்ராஸ் ஸ்டேட் வாஸ் ரீநேம்டு இன்டு தமிழ்நாடு 1969. அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணதுதான் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தமிழ்நாடு மாத்ததுக்கு அப்புறம் கிரியேட் பண்ணதான் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. முன்னாடி நமக்கு இருந்தது தமிழ்நாடு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா மாறிடுச்சு. மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து 1986ல அபாலிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் யூஸ்வலா கொஸ்டின் கேட்பாங்க, இதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, இதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து ஸ்பீக்கர் சேர்மன் கிடையாது. ஏன்னா நமக்கு 1937 வரைக்கும் யூனிக் கேமரலா இருந்ததால அந்த கவுன்சிலோட ஹெட் பேர் வந்து பிரசிடென்ட். ஸோ தலைவர்னு சொல்லுவாங்க, சபாநாயகர் அதே மாதிரி இல்லாம தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் த ஹவுஸ். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னா மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஃபர்ஸ்ட் கவுன்சில் பிரசிடென்ட் யாருன்னா எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வச்சுதான் எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் 1920 எலெக்ட் ஆகி வராங்க. ஆக்சுவலா அதுல ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னா ராஜாஜி சார், ராஜகோபாலாச்சாரி ஐயா ராஜாஜி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா இருக்காங்க. ஆக்சுவலா அப்பவே நாமினேஷன் இருந்துச்சு. அவர் வந்து எலெக்டட் கிடையாது, நாமினேட்டட். ஆக்சுவலா நாமினேட்டட். ஸோ அதுக்கப்புறம் 1937க்கு அப்புறம் பை கேமரா மாத்ததுனால இந்த பிரசிடிங் ஆஃபீஸர் எம்எல்சிக்கு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு பிரசிடிங் ஆஃபீஸர் வந்து பிரசிடென்ட்ல இருந்து சேர்மன் போஸ்ட்டை மாத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சேர்மன் மாத்திருப்பாங்க. ஸோ இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே சேர்மனை பார்த்தோம். அதே மாதிரி ஸ்பீக்கர் யார் ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கர், மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாருன்னா ராமாராவ் 1937 to 45 அவர் தான் இருந்திருப்பார், ஐஎன்சி. அதே மாதிரி இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ண ராஜு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இதை வச்சு ஆப்ஷன்ல எலிமினேட் பண்றதுக்கு கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ மாநிலங்களவையோட துணைத் தலைவர். இந்த பவர்ஸ் பத்தி எல்லாம் தமிழ்ல போட்டிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்றதை வச்சு நான் இங்கிலீஷ்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ராஜ்யசபாவோட டெபுட்டி சேர்மன். நம்ம சேர்மனுக்கு என்ன பார்த்தோம்னா, சேர்மன் வந்து மெம்பரே கிடையாது. யார் வைஸ் பிரசிடென்டா எலக்ட் ஆகிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா சேர்மன் ஆயிடுவாங்க. பட் டெபுட்டி சேர்மன், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் இவங்க 3 பேரும் எப்படின்னா அந்த சபையில இருக்கிற உறுப்பினர்களால மட்டும்தான் எலக்ட் ஆவாங்க. டெபுட்டி சேர்மன் மட்டும் இல்ல, ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் எல்லாருமே லோக்சபால மெம்பர்ஸ்ல இருந்து எலக்ட் ஆவாங்க. அதே மாதிரி ராஜ்யசபா மெம்பர்ஸ்ல இருந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 245 மெம்பர்ஸ்ல இருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்க. அவர் தான் வந்து டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இருப்பார்.
இவரோட ஜாப் என்னன்னா, இவரோட ஜாப் சேர்மன் இருக்கிற வரைக்கும் இவருக்கு ரோலே கிடையாது. சேர்மன் இல்லாத சமயத்துல மட்டும் ராஜ்யசபா சேர்மனா ஆக்ட் ஆவாங்க. ராஜ்யசபா சேர்மனா கன்வெர்ட்லாம் ஆக மாட்டாங்க, ஆக்ட் தான் ஆவாங்க. கன்வெர்ட் ஆக மாட்டாங்க, ஆக்ட் அஸ் எ சேர்மன். அவர் சேர்மனா இருக்கிறப்போ, சேர்மனா ஆக்ட் ஆகுறப்போ அவருக்கு எல்லா சேர்மனுக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ எல்லா பவர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஓட்டு போடுறதும் காஸ்டிங் ஓட்டு தான் போடுவாங்க. ஸோ டை ஆயிடுச்சுன்னா அந்த டையை பிரேக் பண்றதுக்கான ஓட்டு. நெக்ஸ்ட் ரெசிக்னேஷன். இன்கேஸ் ராஜ்யசபா உறுப்பினரா வந்து செயல் இழந்துட்டார் அப்படின்னா அவர் பதவி, டெபுட்டி சேர்மன் பதவி காலி ஆயிடும். இல்ல ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷன் யார்கிட்ட கொடுக்கலாம்னா ராஜ்யசபா சேர்மன்கிட்ட கொடுக்கலாம். ஸோ இந்த போஸ்டோட அழகே என்ன அப்படின்னா, யூஸ்வலா சேர்மன் யார் ரெசிக்னேஷன், ஓ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை ரிமூவ் பண்றது வந்து ராஜ்யசபால இருக்கு. சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வந்து ரிமூவல் ப்ரொசீஜர் ராஜ்யசபாட்ட இருக்கு. ரெசிக்னேஷன் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா சேர்மன் வந்து டெபுட்டி சேர்மன்கிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி டெபுட்டி சேர்மன் வந்து சேர்மன்கிட்ட கொடுப்பாங்க. மாத்தி மாத்தி இவங்ககிட்டயே கொடுத்துப்பாங்க. ஏன்னா இப்போ சேர்மன் இல்லைன்னா, ராஜ்யசபா சேர்மன் இல்லைன்னா அடுத்தது யாரு அங்க சேர்மனா ஆக்ட் ஆக போறாங்கன்னா டெபுட்டி சேர்மன். அதெல்லாம் ராஜினாமா கடிதத்தை சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வந்து டெபுட்டி சேர்மன்கிட்ட கொடுத்துட்டு போவார். அதே மாதிரி டெபுட்டி சேர்மன் நான் இந்த மாதிரி ராஜினாமா பண்றேன்னு சொல்லி சேர்மன்கிட்ட கொடுப்பாங்க. மாத்தி மாத்தி இப்படி கொடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து டெபுட்டி ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாரு, டெபுட்டி ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ்வலா முக்கால்வாசி இப்போ பிரசிடென்டா இருக்கட்டும், மினிஸ்டரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரிசைன் பண்றாங்க அப்படி ஆப்ஷனா மோஸ்ட்லி பிரசிடென்ட்டை தான் கொடுப்பாங்க. பட் இங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அதே இப்போ நேரம் பார்த்தோம் இல்லையா, இதே பவர்ஸ் தான் உங்களுக்கு யாருக்கு வரும்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வரும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட சட்ட மேலவை தலைவர், துணைத் தலைவர். இது வந்து இந்தியால மொத்தம் 6 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கு, தமிழ்நாட்டுல கிடையாது. பட் தமிழ்நாட்டுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. 1986 அபாலிஷ் பண்ணியிருந்தாலும் அதை வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அசம்பிளி, நாடாளுமன்றத்துல ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் சிம்பிள் மெஜாரிட்டியில அமெண்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அசம்பிளி கவுன்சில் கொண்டு வர்றதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அபாலிஷ் பண்ணிக்கலாம். இது இல்ல ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்கு. பட் சேம் பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா ஆர்டிகல் 93. ஸோ 89ல இருந்து 92 வரைக்கும் ஓவர். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 93 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா அந்த மக்களவை சபாநாயகர். 93ல இருந்து 98 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இதுல கொஞ்சம் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ராஜ்யசபா சேர்மனுக்கும் இவங்களுக்கும் வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். இன் பர்டிகுலரா வந்து இந்தியால எலெக்ஷன்ஸ், லோக்சபா எலெக்ஷன்ஸ், நாடாளுமன்ற மக்களவை எலெக்ஷன்ஸ் தேர்தல் வந்து சந்திச்சு புதுசா வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2024 எலெக்ஷன் முடிஞ்சு 543 நபர்களும் புதுசு. ராஜ்யசபா அப்படி கிடையாது. 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் தான் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிட்டையர் ஆவாங்க. அது கண்டினியூயிங் சேம்பர். பட் இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கலைஞ்சு புதுசா எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. 5 வருஷம் கழிச்சு 543 மெம்பர்ஸுமே புதுசா எலெக்ட் ஆகி வராங்க. இப்ப யாரு அதுக்கு தலைவரா இருப்பாங்க? இதுக்கு கான்ஸ்டியூஷன்லயே ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. அந்த கண்டிஷன் பேர் தான் ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர். ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பவர்ஸ் பார்த்துடலாம். இந்த பவர்ஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் தான் ஸ்பீக்கரே வரும். ஸ்பீக்கர் ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர், இடைக்கால சபாநாயகர்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த போஸ்ட் தேவை அப்படின்னா 543 பேருக்கும் யார் பதவி பிரமாணம் எடுத்து வைக்கணும் அப்படின்னா, யார் ஓத்து எடுப்பாங்க, யார் பதவி பிரமாணம் எடுத்து வைப்பாங்கன்னா இட் வில் பி த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ 540 புதுசா ஒரு லோக்சபா அசம்பிளி எலக்ட் ஆகி வராங்க. 543 பேர் வராங்க. அவங்க எல்லா 543 பேருக்கு பதவி பிரமாணம் கான்ஸ்டியூஷன் எப்படி மென்ஷன் ஆயிருக்குன்னா, திரும்ப ஒரு வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 543 நபர்களுக்கும் குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஷுட் டேக் ஓத் ஃபார் த 543 மெம்பர்ஸ். இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட், இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆர் அல்லது எனி அதர் பர்சன் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் செய்யலாம், அல்லது குடியரசுத் தலைவரால் அப்பாயிண்ட் பண்ற நிர்ணயிக்கிற ஒரு நபரால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்பாயிண்டட் பர்சன் தான் ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர். ஸோ 543 members can be oath taken by the President of India or any other person appointed by the President of India for taking oath of new members.
அப்படிதான் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி அப்பாயிண்ட் பண்ற பர்சன் தான் அந்த ப்ரோடம் ஸ்பீக்கர். ஏன்னா 543 மெம்பர்ஸுக்கும் ஓத் எடுக்க முடியாது ஆக்சுவலா. ஒரே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய வேலை இருக்கு. இதுக்காக இந்த வேலையை விட்டுட்டு வந்து பண்ண முடியாது. ராஜ்யசபால இருக்கிற மெம்பர்ஸ்க்கும் லோக்சபா மெம்பர்ஸ்க்கும் ஓத் எடுக்கிறது. ஸோ ப்ரோடம் ஸ்பீக்கருக்கு ப்ரோடம் ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கோங்க என் வேலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ப்ரோடம் ஸ்பீக்கரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு கன்வென்ஷன் இருக்கு, பார்லிமெண்டரி கன்வென்ஷன். வழக்கமா இது கான்ஸ்டியூஷன் எங்கேயுமே சொல்லல. என்ன யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா சீனியர் மோஸ்ட் பர்சன் ஆஃப் த லோக்சபா இது ராஜ்யசபாக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆர் சீனியர் மோஸ்ட் பர்சன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதேதான் அசம்பிளிலையும் 234 பேர் தமிழ்நாட்டுல எலெக்ட் ஆகுறாங்க இல்லையா, அதுக்கும் ப்ரோடம் ஸ்பீக்கர் இருக்கும். அவங்க வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இங்க கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க பேர் தான் வந்து இடைக்கால சபாநாயகர் அப்படின்ட்டு. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே வந்து அப்பாயிண்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் ஓத். ஸோ அப்பாயிண்ட் மட்டும் பண்ணாம அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு 4 டியூட்டிஸ் இருக்கும். அந்த 4 டியூட்டிஸை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து எல்லா பவர்ஸ், ஸ்பீக்கருக்கு இருக்கிற எல்லா பவர்ஸுக்குமே ப்ரோட்டோம் ஸ்பீக்கருக்கு என்னென்னலாம் பவர்ஸ் இருக்கோ, என்ன அதிகாரம் இருக்கோ, எல்லா அதிகாரமும் ப்ரோட்டோம் ஸ்பீக்கருக்கு இருக்கு. செகண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிட்டிங் லோக்சபா 543 பேர் ஃப்ரெஷ்ஷா வராங்க இல்ல, 543 பேர் ஃப்ரெஷ்ஷா வர நம்பர்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் சிட்டிங் யார் பண்ணுவாங்கன்னா ப்ரோட்டோம் ஸ்பீக்கர் தான். இந்த ப்ரோட்டோம் ஸ்பீக்கர் ஒன் அமங் த மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா. சீனியர் மோஸ்ட் மெம்பர்ஸ் அப்படின்னா வயசுல கிடையாது, நம்பர் ஆஃப் டைம் லோக்சபா எம்பியா எத்தனை பேர் ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து 6 டைம் லோக்சபா எம்பி ஆயிருப்பார், கிட்டத்தட்ட 30 வருஷம் லோக்சபா எம்பி ஆயிருப்பார். செகண்ட் ஆப்ஷன். தேர்ட், ஸோ இவரோட வேலை என்ன அப்படின்னா இவர் தான் வந்து ஆக்சுவலா இவர் தான் ப்ரோட்டோம் ஸ்பீக்கர், 18th லோக்சபாவோட ப்ரோட்டோம் ஸ்பீக்கர். அதே மாதிரி தமிழ்நாடு அசம்பிளிக்கு ப்ரோட்டோம் ஸ்பீக்கர் எலெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார்னா அந்த 543 மெம்பர்ஸ் புதுசா எலெக்ட் ஆனாங்க இல்லையா, அவங்களுக்கு பதவி பிரமாணம் ஓத் எடுக்கிறது வந்து இவரோட கண்டிஷன் தான். இவரோட பேர்லாம் எடுப்பாங்க. அதே மாதிரி இவரோட ஃபோர்த் டியூட்டி, நாலாவது கடமை என்ன அப்படின்னா ஸ்பீக்கர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்றது. இவர் ப்ரோட்டோம் ஸ்பீக்கர் தான். இவர் மோஸ்ட்லி 2 நாள் தான் வேலை இருக்கும். ஆக்சுவலா அவர் வேலை என்னன்னா ஒரே நாள்ல வேலை முடிச்சுவாங்க, 2 நாள் கூட இருக்காது பெருசா. அவரோட வேலை என்ன அப்படின்னா எல்லா புது மெம்பர்ஸ்க்கும் பதவி பிரமாணம் எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டியூட்டி. அதே மாதிரி ஸ்பீக்கர் எலெக்ஷனை டிசைட் பண்றது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஒன்ஸ் அகைன் ரிப்பீட், ஸ்பீக்கரோட எலெக்ஷனை டிசைட் பண்றது, எலெக்ஷன் டேட்டை டிசைட் பண்றது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அசம்பிளிக்கு வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல ஸ்பீச் கொடுத்துட்டு ப்ரோட்டோம் ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு இல்ல இன்னைக்கே வந்து இல்ல நாளைக்கு வந்து ஸ்பீக்கரோட எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுங்க, அதான் உங்க கடமைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 4வது கடமை வந்து கண்டக்டிங் எலெக்ஷன் ஃபார் த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஸ்பீக்கர் லோக்சபாவோட சபாநாயகரோட தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு கொடுத்துட்டு போவாங்க. பட் டேட்டை பிக்ஸ் பண்றது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதான் 4வது கடமை. ஸோ ஒன்ஸ் இந்த 4 கடமையை முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பீக்கரை எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ப்ரோட்டோம் ஸ்பீக்கரோட பதவி காலி ஆயிடும். இதுக்கு அவர் ரிசைன்லாம் பண்ண தேவையில்லை. அப்ப ப்ரோட்டோம் ஸ்பீக்கர்ன்றது இடைக்கால சபாநாயகர். அவர் வந்து அவரோட பதவியை வந்து ஸ்பீக்கரை சபாநாயகரை எலெக்ட் ஆன அடுத்த செகண்ட்ல இருந்து காலி ஆயிடும். அதுக்கப்புறம் அவர் சேர்ல இவர் ஸ்பீக்கர் யார் எலெக்ட் ஆகிறாங்களோ அவங்க போய் உட்காந்துப்பாங்க. அதே மாதிரி இப்போ ப்ரோட்டோம் ஸ்பீக்கருக்கு ஓத்து எடுத்தது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பட் ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் தனியா ஓத்து எடுக்க மாட்டாங்க, தனியா வந்து உறுதிமொழி பதவி பிரமாணம் எடுத்துக்க மாட்டாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை வந்து நிறைய வாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க, நிறைய வாட்டி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல நிறைய வாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க, டிஎன்பிசில சில வாட்டி கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்பீக்கரும் ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் தனியா பதவி பிரமாணம் உறுதிமொழி எடுத்துக்க மாட்டாங்க, ஓத்து எடுத்துக்க மாட்டாங்க. ப்ரோட்டோம் ஸ்பீக்கர் மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம ப்ரோட்டோம் ஸ்பீக்கர் பார்த்தீங்களா, இப்ப ஸ்பீக்கரை பார்த்துடலாம். இதுக்கு தமிழ் கண்டென்ட் முன்னாடி உங்களுக்கு போட்டிருக்கேன், இங்கிலீஷ்ல தான் மைண்ட் மேப்ஸ் வந்து இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ லோக்சபா முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, லோக்சபா வந்து எலெக்டட் அமௌங் த மெம்பர்ஸ். 543 மெம்பர்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து எலெக்ஷன்ல நின்று 2-3 பேர் எலெக்ஷன் இருந்தாங்கன்னா ஒருத்தரால தான் ஸ்பீக்கர் ஆக முடியும். ராஜ்யசபா சேர்மன் அப்படி கிடையாது. பட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் 3 பேருமே அந்த சபையில மெம்பர் உறுப்பினராக இருந்தால் தான் ஆக முடியும். ஸோ
ஸோ டென்யூர் எது வரைக்கும் இருக்குன்னா லைஃப் ஆஃப் லோக்சபா. லோக்சபாக்கு வந்து 5 வருஷம். லோக்சபாக்கு வந்து 5 வருஷம். அந்த 5 வருஷம் வரைக்கும் ஸ்பீக்கரோட டென்யூர் இருக்கும். ஸ்பீக்கருக்கு தனியாக டென்யூர் கிடையாது. லோக்சபா அசம்பிளியில இருக்கிற வரைக்கும் கலையாம அசம்பிளியில இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பதவி இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் அசம்பிளி வரப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் அசம்பிளி கலைஞ்சி பிரசிடென்ட் ரூல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் ரூல் இருந்தாலும் ஸ்பீக்கரோட பதவி எப்ப காலி ஆகும்னா நெக்ஸ்ட் அசம்பிளி வர வரைக்கும், புதுசா ஒரு அசம்பிளி வர வரைக்கும் ஸ்பீக்கரோட போஸ்ட் அப்படியே இருக்கும். ஆக்சுவலா இந்த பதவி இந்த ஆங்கிள் எங்க இருந்து கொண்டு வந்தோம்னா யூஎஸ் ஸ்பீக்கர்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். அதுக்குள்ள லாஜிக் போக தேவையில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அதே மாதிரி இவரோட பதவி எப்ப காலி ஆகும்னா லோக்சபா மெம்பரா டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவர் லோக்சபா உறுப்பினரா இருக்கிறது தகுதி இல்லைன்னு சொல்லி பதவியை தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீக்கர் போஸ்ட் போயிடும். இல்லைன்னா டெபுட்டி ஸ்பீக்கர், இதைதான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். சேர்மன் வந்து டெபுட்டி ஸ்பீக்கர், டெபுட்டி சேர்மன் ரெசிக்னேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாரு, டெபுட்டி ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாங்க. மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ளேயே குடிச்சுப்பாங்க. அதே மாதிரி ரிமூவ் பை ராஜ்யசபா. அங்க வந்து டெபுட்டி ஸ்பீக்கரையும் டெபுட்டி சேர்மனையும் ராஜ்யசபால தான் ரிமூவ் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா. இங்க ரிமூவ் பை த லோக்சபா. முன்னாடி ஒன்ஸ் அகேன் சொன்னேன், டேட் ஆஃப் த எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர். மக்களவை சபாநாயகரோட எலெக்ஷனை வந்து யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பட் கண்டக்ட் பண்றது தான் ப்ரோக்ராம் ஸ்பீக்கர். இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு பார்த்ததுதான். ஹெட் ஆஃப் த லோக்சபா யார் அப்படின்னா ஸ்பீக்கர். அதே மாதிரி அவர் தான் வந்து மக்களவை உறுப்பினரோட ப்ரிவிலேஜஸ், அந்த பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றுற ஒரு பர்சன். அதே மாதிரி ஒரு மணி பில்லா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மசோதா மணி பில்லா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்றது யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா. அதே மாதிரி ஜாயிண்ட் சீட்டிங் இவங்க தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் இவங்க தான் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்ல சில கமிட்டிஸை இவங்க தான் சேர்மனா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதுல ஒரு 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 கொஷின் இருக்கு. ஸ்பீக்கர் வந்து சில பார்லிமெண்ட்ரி கமிட்டியில ஆட்டோமேட்டிக்கா ஹெட்டா மாறிடுவார். அதை வந்து நான் டிஎன்பிசி கொஷினே இருக்கு, அந்த டிஎன்பிசி கொஷினை சால்வ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ டெபுட்டி ஸ்பீக்கர், இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஸ்பீக்கர், இப்ப பாக்குறது வந்து டெபுட்டி ஸ்பீக்கர். டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா. எப்படி ஸ்பீக்கர் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இவங்க. ஸோ இன்கேஸ் ஸ்பீக்கர் ஆப்சன்ட் இல்ல போஸ்ட் வேக்கண்டா இருந்தா ஆக்ட் ஆஸ் அன் ஸ்பீக்கர். டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கரா ஆக்ட் ஆவாங்க. ஸோ ஸ்பீக்கர் அந்த சேம்பர்ல இருந்தாங்கன்னா இவங்க வந்து சாதாரண மெம்பர்ஸ் தான், இவங்களுக்கு தனி அதிகாரம்லாம் கிடையாது. ஸ்பீக்கர் இல்லாத டைம்ல ஆக்டிங்ல இருப்பாங்க இவங்க. அவங்களுக்கு இருக்கிற எல்லா பவர்ஸும் இவங்களுக்கு அதே பவர்ஸ் இருக்கும். அதே மாதிரி டென்யூர் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஆஃப் லோக்சபா. லோக்சபாக்கு எவ்வளவு டென்யூர் இருக்கோ அதே டென்யூர் தான் எங்களுக்கு. மற்றது எல்லாமே சேம் தான், இதுல எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. ஸோ இப்போ தமிழ்நாடு ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் இந்த போஸ்ட் எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வச்சுதான் இந்த போஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர்ன்ற போஸ்ட் இந்தியாவில் எப்போ கிரியேட் ஆச்சுன்னா 1999 ஆக்டை வச்சு 1921 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1921 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் யாருன்னா ஜிவி மௌலாங்கர். இந்த கேள்வியை ஐஏஎஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஜிவி மௌலாங்கர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். அனந்த சைனம் ஐயங்கார் தான் வந்து ஃபர்ஸ்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். இதெல்லாம் கேள்வியா கேட்கலாம், யார் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, சேர்மன், டெபுட்டி சேர்மன், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர். அதே பவர்ஸ் தான் யாருக்கு வரும்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழ்நாடு அசம்பிளிக்கு அதே பவர்ஸ் தான் வரும். ஸோ ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர். நம்ம ஊர்ல கவுன்சில் கிடையாது, இந்த 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 கவுன்சில் கிடையாது. ஸோ பவர்ஸ் அதே தான், சபாநாயகரும் துணா சபாநாயகர். அதோட பவர்ஸ் நம்ம லோக்சபாக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் இந்த ராஜ்யசபா, அதே தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ உள்ள போய் நான் திரும்ப டைம் வேஸ்ட் பண்ண வரும்ல, இதை நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடிஷனலா எதுவும் கிடையாது, சிலதை மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஆர்டிகல் 200 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஃபார் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ 70 ஆர்டிகல் 74க்கும் 163க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 74 as well as 163 இந்த டிஃபரன்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 200 இந்த மாதிரி சில சேஞ்சஸ் மட்டும்தான் பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் இருக்கு. அந்த சேஞ்சஸ் மட்டும் பார்த்தா போதும், மற்றதெல்லாம் இது எல்லாமே சேம் பவர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் இது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யாரு? அதே மாதிரி டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஒரு போஸ்ட் இருந்துச்சா? அதே மாதிரி ஸ்பீக்கர்
ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாரு? ஜே சண்முகம் பிள்ளை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாருன்னா ஜே சண்முகம் பிள்ளை. அதே மாதிரி டெபுட்டி ஸ்பீக்கர் பக்தவாச்சாலா நாயுடு தான் ஃபர்ஸ்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். அது மாதிரி லீடர் ஆஃப் த ஹவுஸ், லீடர் ஆஃப் த ஹவுஸ் நான் பின்னாடி நான் சொல்றேன். லீடர் ஆஃப் த ஹவுஸ் வந்து யார் அப்படின்னா சி சுப்பிரமணியம். யூஸ்வலா பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரு லோக்சபால, இப்போ லோக்சபா லீடர் யார் இருப்பாங்கன்னா, யார் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்களோ அவங்க தான் லோக்சபா லீடரா இருப்பாங்க. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் வந்து ராஜ்யசபா மெம்பர்னு வச்சுக்கோங்க. ஐயா மன்மோகன் சிங் வந்து ஆக்சுவலா ராஜ்யசபா மெம்பர். அவர் வந்து லோக்சபா தலைவராக இருக்க முடியாது, ராஜ்யசபா தலைவராக இருக்க முடியும். ஸோ எந்த ஹவுஸ்ல பிரைம் மினிஸ்டர் இருக்காரோ அந்த ஹவுஸ்ல அந்த ஹவுஸோட தலைவராக இருப்பார். ஹெட் ஆஃப் த ஹவுஸ் வேற, லீடர் ஆஃப் த ஹவுஸ்ன்ற வேற. ஹெட் ஆஃப் த ஹவுஸ் வந்து ஸ்பீக்கர் சேர்மன் இருப்பாங்க, லீடர் ஆஃப் த ஹவுஸ்ன்றது மினிஸ்டர் இல்ல பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. இப்போ டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கிறப்போ ராஜ்யசபாவோட தலைவர் யாருன்னா மன்மோகன் சிங். பேரலா லோக்சபால வந்து பிரணாப் முகர்ஜி அது மாதிரி பல பேர் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இப்ப பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து லோக்சபால இருக்கிறதா லோக்சபா தலைவர் அவங்க தான். ராஜ்யசபால வந்து நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் இந்த மாதிரி மினிஸ்டர் யாராவது இருப்பாங்க. அதே மாதிரி பட் தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில அது கொஞ்சம் மாற்றா இருக்கும். ஸோ சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவங்க முக்காவாசி சீஃப் மினிஸ்டரா இருக்க முக்காவாசி லீடர் ஆஃப் த ஹவுஸா இருக்க மாட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் வேற, லீடர் ஆஃப் த ஹவுஸ் வேற. சி சுப்பிரமணியம் வந்து லீடர் ஆஃப் த ஹவுஸ். லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து டி நாகி ரெட்டி. இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி கண்டிஷன் நான் சொல்றேன். ஸோ மெட்ராஸ் ஸ்டேட் வந்து இப்போ தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு மாறினதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்ததெல்லாம் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு மாறினதுக்கு அப்புறம் 1969 ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யார் அப்படின்னா புலவர் கே கோவிந்தன். இந்த மாதிரி ஃபேக்சுவல் கொஸ்டின் கேட்கலாம், அதனால இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. புலவர் கே கோவிந்தன் தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு மாத்தினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரா இருந்த பர்சன். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டென்ட்குள்ள போகலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஎன்பிசியில் கேட்டது தான். ஆர்டிகல் 200 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது ஆக்சுவலா இதை நான் உங்களுக்கு இன்னும் நடத்தல, டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் நடத்தியிருக்கேன். இந்த பாட்டு நான் உங்களுக்கு திரும்ப நடத்துறேன். ஸ்பீக்ஸ் அபவுட் கவர்னர்ஸ் ரிசர்வ் பில் ஃபார் த அசென்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த 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 ஆர்டிக்கலை நான் உங்களுக்கு இனிமேல் தான் நடத்த போறேன், பட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். இதை சால்வ் பண்ணுங்க. இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். ஸ்பீக்கர் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் தான் ராஜினாமா கடிதத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த இப்போ மணி பில்ல வச்சிருக்கிற கொஸ்டின்ஸ் இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு கேட்டிருக்க கொஸ்டின். இது ரிமூவல் ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட ப்ரொசீஜர் எந்த ஆர்டிகிள்ல மென்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இதுதான் சொன்னேன். ஸோ இப்போ ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா வந்து மூணு பார்லிமெண்டரி கமிட்டிக்கு ஆட்டோமேட்டிக்கா சேர்மன் ஆயிடுவாங்க. இவங்க தான் ஆக்சுவலா அதுக்கு சேர்மன், எக்ஸ் அபிஷியோ சேர்மன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா பிசினஸ் அட்வைசரி கமிட்டி, ஆலோசனை குழுவின் தலைவர். அதே மாதிரி ஜெனரல் பர்பஸ் கமிட்டி, பொது நோக்கு குழுவின் தலைவர், ரூல்ஸ் கமிட்டி. இது 3 கமிட்டியோட ஹெட் யாருன்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இந்த 4வது ஒன்று வராது, எஸ்டிமேட் கமிட்டிஸ் வராது. 3 குழுவோட தலைவர். ஸோ யார் ஸ்பீக்கரா இருந்தாலும் இந்த 3 குழுவுக்கு தலைவரா இருப்பாங்க. அதே மாதிரி டெபுட்டி ஸ்பீக்கரை ஏதாவது குழுவுல உறுப்பினரா போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தலைவராயிடுவாங்க. டெபுட்டி ஸ்பீக்கர் இந்த 3 குழுவிலும் உறுப்பினராகவே இருக்க மாட்டாங்க. வேற ஏதாவது குழுவுல பார்லிமெண்டரி குழுல போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஹெட்டா மாறிடுவாங்க. இதெல்லாம் இருக்கிற பவர்ஸ். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின், உங்களுக்கே தெரியும் இதுக்கு என்ன ஆன்சர். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சால்வ் பண்றேன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Speaker of Legislative Assembly shall vacate her office if she ceases to be an assembly member. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இன்கேஸ் அசம்பிளியோட மெம்பர் இப்போ ஸ்பீக்கர் தமிழ்நாடு அசம்பிளியில இருந்து அவங்க மெம்பர்ஷிப்பை ரிமூவ் பண்ணிட்டா ஸ்பீக்கரா இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுதான் அந்த ஆப்ஷன். இன்கேஸ் மெம்பரா இல்லைன்னா ஸ்பீக்கராகவும் இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட். When the legislative assembly is dissolved, the speaker shall vacate his or office immediately. ஸோ இந்த ஆப்ஷன்ல முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த கண்டிஷன்ல டிசால்வ் ஆனா கூட, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிசால்வ் ஆனா கூட
நெக்ஸ்ட் அசம்பிளி வர வரைக்கும் ஸ்பீக்கரோட பவர்ஸ் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருப்பேன். அதான் அந்த கொஸ்டினே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் ரைட்டு, மீதி எல்லாமே ராங். செகண்ட் ஆப்ஷன் வராது, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க, ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதான் அவருக்கு டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா எவ்வளவு வருஷம் டேர்ம் இருக்கோ அது வரைக்கும் தான் அவங்க டேர்ம். பட் லோக்சபா டிசால்வ் ஆனா கூட நெக்ஸ்ட் அசம்பிளி வர வரைக்கும் அவங்க பதவி கண்டினியூ ஆகும். இந்த ரூலை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட ஸ்பீக்கர்ல இருந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம். So, regarding the office of Lok Sabha Speaker, consider the following statements. He holds office during the pressure of president. இந்த மாதிரி ஒரு போஸ்டே கிடையாது. இது வந்து கவர்னருக்கு வரும், மினிஸ்டருக்கு வரும், பிரைம் மினிஸ்டருக்கு வரும். பட் ஸ்பீக்கருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சாலே நீங்க இதை எலிமினேட் பண்ணிடலாம். ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. She needs not be a member of the house at the time during the election. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து ஸ்பீக்கரா எலெக்ட் ஆகிறப்போ லோக்சபா மெம்பரா இருக்கணும் அவசியம் கிடையாது. 6 மாசத்துக்குள்ள லோக்சபா மெம்பரா ஆனா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்கு அப்ளிகபிள்னா மினிஸ்டருக்கு அப்ளிகபிள் as well as பிரைம் மினிஸ்டருக்கு அப்ளிகபிள். பட் ஸ்பீக்கருக்கு அப்ளிகபிள் கிடையாது. அவர் மெம்பரா இருந்தாதான் ஸ்பீக்கராகவே ஆக முடியும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். தேர்ட் ஆப்ஷன். If she intends to resign, the letter of his resignation has to be addressed to the deputy speaker. இது கரெக்ட். So third option மட்டும் கரெக்ட். Who's the first speaker of Lok Sabha? இது உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான், மௌலாங்கர். ஸோ இப்போ இந்த பதவியெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம், டைம்னாலும் பரவாயில்ல. லீடர் ஆஃப் த ஹவுஸ், அவை தலைவர், இதெல்லாம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே மென்ஷன் ஆகுது. ஏன் இதை நம்ம சேர்த்து பாக்குறோம்னா, ஹெட் ஆஃப் த ஹவுஸ் பார்த்துட்டோம், ஸ்பீக்கர், சேர்மன். அதே மாதிரி லீடர் ஆஃப் ஹவுஸும் தேவை. இது வந்து இவந்தோ கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணலாம் கூட ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லீடர் ஆஃப் த ஹவுஸ்னா அந்த 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 சபாநாயகர் தலைவர் இருக்கிற மாதிரி ஒரு லோக்சபா ராஜ்யசபாவுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. அதுதான் யூஸ்வலா லோக்சபால ராஜ்யசபாலையோ ஏதோ ஒரு ஹவுஸ்ல பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க தலைவர் ஆயிடுவாங்க. ஆப்போசிட் இருக்கிற ஹவுஸ்ல வந்து ஏதோ ஒரு மினிஸ்டர், சீனியர் மோஸ்ட் மினிஸ்டரை மாத்துவாங்க. ஸோ இப்போ லோக்சபால வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் லீடர் ஆஃப் த ஹவுஸ். ராஜ்யசபால வந்து பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல், அவர் வந்து ஒரு மினிஸ்டர். அந்த மினிஸ்டர் தான் இப்போ லீடர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் ராஜ்யசபா. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அவை தலைவர், பர்டிகுலரா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், யார் சீஃப் மினிஸ்டர். இதெல்லாம் லீடர் ஆஃப் த ஹவுஸ் சி சுப்பிரமணியன் தான் ஃபர்ஸ்ட் லீடர் ஆஃப் த ஹவுஸ். அப்போசிஷன்ல வந்து டி நாகி ரெட்டி. ஸோ இப்ப இருக்கிற லீடர் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் வந்து எம் கே ஸ்டாலின். அதே மாதிரி டெபுட்டி ஸ்பீக்கர் சீஃப் மினிஸ்டர் ஒரு போஸ்ட் இருக்கு. இது வந்து கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணாத ஒரு போஸ்ட், பொலிட்டிக்கல் போஸ்ட். தென் ஸ்பீக்கர் வந்து அப்பாவு அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து கே பிச்சாண்டி. லீடர் ஆஃப் த ஹவுஸ் பாத்தீங்கன்னா துரைமுருகன். அங்க எப்படி லோக்சபால ராஜ்யசபாலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா இருக்கவங்க தான் லீடர் ஆஃப் த ஹவுஸா இருப்பாங்க. இங்க அப்படி கிடையாது, ஆப்போசிட்டா இருக்கும், தனியா ஒரு நபர் இருப்பாங்க. அதே மாதிரி லீடர் ஆஃப் த ஹவுஸ் வந்து எடப்பாடி கே பழனிசாமி. இது யூஸ்வலா இந்த மாதிரி போஸ்ட வச்சு, பேரை வச்சு கேட்காம போஸ்ட வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. தென் லீடர் ஆஃப் அப்போசிஷனும் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. இது வந்து ஒரு பார்லிமெண்டரி ஆக்ட், நாடாளுமன்ற சட்டத்தினால் ஏற்றப்பட்ட ஒரு அதிகாரம் தான் இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன், எதிர்கட்சி தலைவர். இதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன். இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, 1/10 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ். 1/10 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா என்னன்னா, இதுதான் வந்து அந்த கண்டிஷன். அப்படின்னா 10%, 1/10னா என்ன, 10% ஆஃப் த லோக்சபா, 10% ஆஃப் த ராஜ்யசபா. லீடர் ஆஃப் அப்போசிஷன் லோக்சபால வேணும்னா 10% ஆஃப் த லோக்சபா, 10% ஆஃப் த லோக்சபா. இப்போ லோக்சபால 543 மெம்பர்ஸ், 10% ஆஃப் த லோக்சபால வந்து இப்போ 543னா ரஃப்லி 55. லோக்சபால எந்த ஒரு கட்சிக்கு 55 சீட், அதாவது முதல் கட்சி வந்து மெஜாரிட்டி பார்ட்டி, ஃபர்ஸ்ட் வர பார்ட்டி மெஜாரிட்டி பார்ட்டி, செகண்ட் தேர்ட் வர பார்ட்டியில எந்த ஒரு பார்ட்டிக்கு வந்து 55 சீட் இருக்கோ அவங்களுக்கு தான் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஸ்டேட்டஸை கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி ராஜ்யசபால வந்து 245. ஸோ
245னா 24.5 வரும். பட் 25 வச்சுக்கலாம். எந்த ஒரு கட்சிக்கு 25க்கு மேல உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அவங்க வந்து ராஜ்யசபா எதிர்கட்சி தலைவரா ஆகலாம். இது வந்து இது வந்து அபிஷியலி ரெகக்னைஸ்டு 1969. ஏன் 1969ல 1969ல தான் காங்கிரஸ் கட்சி வந்து 2ஆ பிரிஞ்சிச்சு. அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அபிஷியலி ஸ்டேட்டஸ் ரிசீவ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 1977ல. அதை ஏன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எந்த ஒரு கட்சியும் எதிர்கட்சி ஸ்டேட்டஸா வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட்சியை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கட்சி தான் வந்து ஆளுங்கட்சி. எதிர்கட்சியா வரவங்களுக்கு தான் எதிர்கட்சி தலைவர் கொடுக்க முடியும். ஸோ எந்த கட்சி இப்போ 549ல 89ல 10% பாத்தீங்கன்னா 49 இதுல எந்த இடத்துலயுமே வந்து ரொம்ப நாளா வந்து அவங்க சீட்ஸ் வாங்கவே இல்லை. அதாவது 10% ஆஃப் த லோக்சபா வாங்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எங்க வருது அப்படின்னா 1977ல 542க்கு 10% தான் என்னன்னா 55. அது 54.2ன்னு வரும். 55ன்னு வச்சுக்கோங்க ரவுண்டா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சி ஸ்டேட்டஸை கிளைம் பண்றது வந்து 1977ல தான் கிளைம் பண்றாங்க. அது வரைக்கும் யாருமே கிடையாது. ஆக்சுவலா யாருமே எதிர்கட்சியா கொண்டு வர அளவுக்கு ஸ்டேட்டஸ் 10% வாங்கவே இல்லை. சிக்ஸ்த் லோக்சபா 1977ல தான் காங்கிரஸ் எதிர்கட்சிக்கு அந்தஸ்து வந்திருக்கும். அப்படியே பேரலா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2014லயும் வாங்கல, 15லயும் வாங்கல. 2009ல பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து 116 சீட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க அப்போசிஷன் லீடர். பட் 2014-19ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இது வந்து 55 சீட்ஸ் வேணும் அப்போசிஷன் லீடருக்கு. காங்கிரஸ் எல்லாம் வாங்க முடியல. ஈவன் 2019 எலெக்ஷன்ல 52 சீட்ஸ் தான், 3 சீட்ஸ் கம்மி ஆக்சுவலா. வாங்க முடியாதனால அவங்களால அப்போசிஷன் லீடர் ஸ்டேட்டஸ் வாங்க முடியல. ஃபர்ஸ்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் யாருன்னா 1969ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்சிருக்கும். அதனால கிரியேட் பண்ண ஒரு போஸ்ட் ராம் சுபாக் சிங் 1969 to 1971 வரைக்கும் இருந்திருப்பாரு. 1771 வரைக்கும் இருந்திருப்பாரு பர்சன் ராம் சுபாங் சிங். ஏன் அப்படின்னா எதிர்கட்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்சு அவங்க கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்ப இருக்க எதிர்கட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி. அண்ட் ஏன்னா 99 சீட் வந்து காங்கிரஸ் இருக்கிறதுனால 2024 எலெக்ஷன் வச்சு அவர் வந்து எதிர்கட்சி தலைவர். அதே மாதிரி இது வந்து லோக்சபால நம்ம பேசுறோம். ராஜ்யசபால வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர் வந்து இப்போ இவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சேர்ந்த நபர். அவர் வந்து இப்போ எதிர்கட்சி தலைவரா இருக்காங்க. அதே மாதிரி அரசு கொறடா இதுவும் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் ஆகல. ஸோ நம்ம பார்த்த லீடர் ஆஃப் த ஹவுஸ், லீடர் ஆஃப் அப்போசிஷன், அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி விப், அரசு கொறடா, கட்சி கொறடா, அரசியல் கட்சி கொறடா வந்து எதுவுமே கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் ஆகல. இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் போஸ்ட்னா இது கன்வென்ஷன் மூலமா கொடுக்குற ஒரு போஸ்ட் எல்லாமே. இவங்க யூஸ்வலா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் வருது அப்படின்னா இவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, இந்த தீர்மானத்துக்கு ஓட்டு போடுங்க, இந்த தீர்மானத்துக்கு ஓட்டு போடாம அமைதியா உட்கார்ந்துருங்க, அப்ஸ்டைன் ஃப்ரம் ஓட்டிங் ஆர் ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இவங்க தான். இவங்களோட டைரக்ஷன்ஸை மீறினா இவங்க டைரக்டா போய் பிரசிடிங் ஆஃபீஸர். ஸோ பிரசிடிங் ஆஃபீஸர்னா இந்த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அஸ் வெல் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாட்ட சொல்லி கட்சி தாவல் தடை சட்டம் கீழே ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற அமர்வுகள் என்னென்னலாம் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ். அஸ் வெல் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து எத்தனை செஷன்ஸ் வைக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் நம்ம ஊர்ல 3 செஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம யூகே பார்த்து நம்ம ஏன் ஃபாலோ பண்றோன்ற ஒரு கண்டென்ட்லாம் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.